திருடன் யாருங்கிறது தான் சீக்ரெட். டிங் டிங். ஒருவேளை அவன் தான் திருடனா இருப்பான்னு நினைக்கிறேன். நாங்க வந்துட்டோம். அம்மா சீக்கிரம் ஏதாவது கொடுங்க, கொட்டிக்கணும். ஆமா, பசி வைத்த கிள்ளுது. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணுமே சமைக்கலையா? என்ன புக்க படிச்சுட்டே இருக்கீங்க? கெனிச்சி கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா தான் புக் படிக்கிறேன்னு உனக்கு தெரியுது இல்ல? புக் படிக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன புக்? இல்ல, நாவல் படிக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க. இது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. படிக்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்ப நான் அதோட கிளைமேக்ஸ் நெருங்கிட்டேன். அது வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னம்மா விளையாடுறீங்களா? பசிக்குது. எனக்கு கூட ரொம்ப பசிக்குதுமா. சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வர. அது வரைக்கும் வேணா ஃப்ரூட் சாப்பிடுங்க. சரியா? நான் அதுக்குள்ள வந்துடுறேன். அது சரி. அவனை கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? பசங்களா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நான் படிச்சு முடிச்சிருவேன். ஹாய் டார்லிங், எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன பண்ணிருக்க? நான் அதிகமான பசியில வந்திருக்கேன். எனக்கு பசிக்குது. வந்து ஏதாவது சாப்பிட கூடு. வா டார்லிங், நான் கத்திக்கிட்டு இருக்கேன். அப்பா இங்க வாங்க. அம்மாக்கு கதையில வர திருடன் யாருன்னு தெரியும். கதையில வர திருடன் யாருன்னு தெரியலையா? திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த புக்கை நான் ஏற்கனவே படிச்சுட்டேனே. இதுல திருட யாருன்னு சொல்லிட்டா நீ வந்து சமைச்சிருவ, அப்படிதானே? இந்த கதையில யாரு திருடனா? அங்க இருக்கிற தாத்தா தான். ஓகேவா? இந்த புக்கை நான் போன வாரமே படிச்சு முடிச்சிட்டேன். வந்து எனக்கு சாப்பாடு போடுறியா? என்ன நம்ப முடியல? சரி, இப்பதான் திருட யாருன்னு தெரிஞ்சு போச்சே. நீ போய் சமைக்க ஆரம்பிக்கலாம்ல. என்ன? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பா சும்மா சூப்பரா கலக்குறீங்கப்பா நீங்க. இதுல என்ன இருக்கு? எனக்கு தெரியும், அதனால நான் சொன்னேன். இப்பயாவது போய் சமைக்கலாம்ல. இல்ல, இன்னைக்கு நான் எதையும் சமைக்க போறது இல்ல. ஏமா இதுக்கு கோவப்படுறீங்க? நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு உங்க அப்பா வந்து திருடன் யாருன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். உங்க யாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் அம்மா சொல்றது கூட கரெக்டா தான் இருக்கு கெனிச்சி. இதெல்லாம் அப்பாவால தான் வந்தது. ஏன்பா இப்படி பண்ணீங்க? நான் என்னப்பா பண்ணேன்? சரி அட்டோரி, நீ தான் ஏதாவது பண்ணணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கப்பா. டிங் டிங். கவலைப்படாதீங்கப்பா, இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சூப்பர் ஐடியா. முதல்ல அம்மாவை நாவல்ல இருக்கிற திருடன் பேரை மறக்க வச்சாலே போதும், பிரச்சனை தீர்ந்துடும். டிங் டிங். நீ ஒரு திறமசாலிங்கிறதுனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நான் ஞாபகங்களை மறக்கிற நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த போறேன். அம்மா எல்லாத்தையும் மறந்துருவாங்க. நீங்களும் பக்கத்துல இருந்து இத பாக்கலாம். இப்போ பாருங்க. அம்மா, இப்ப இந்த காயினை நல்லா கவனமா பாருங்க. கண்ணிமைக்கவே கூடாது. எதுக்காக நான் இத பாக்கணும்? ஓகே ஓகே, நான் பாக்குறேன். பாத்துக்கிட்டே இருங்கம்மா இந்த காயினை. நீங்க இந்த காயினை பாத்துக்கிட்டே இருக்கும்போது நீங்க பழசையெல்லாம் மறக்க போறீங்க. உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். முக்கியமா நாவல்ல இருக்கிற திருடனையும் மறந்துடுவீங்க. மறக்கறீங்க, எல்லாத்தையும் மறக்கறீங்க. இப்ப நீங்க மொத்தமா எல்லாத்தையும் மறந்து போக போறீங்க. மறந்துட்டீங்க, எல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சு. இப்ப எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப அம்மா எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்க. அப்படியா சொல்ற? கொஞ்சம் இரு ஹட்டோரி, நான் போய் செக் பண்ணி பாக்குறேன். அம்மா கேக்குதா? கேக்குது. அம்மா, அந்த கதையில திருடனை கண்டுபிடிச்சிங்களே, அவன் யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். அது யாருன்னு தெரியலையே. ஹட்டோரி மன்னிச்சிருக்கேன், சரியா ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாக்கலாம். அம்மா, இப்ப இந்த காயினை கவனமா பாருங்க. பாக்குறேன். பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க எல்லாத்தையும் மறக்க போறீங்க. உங்களுக்கு எல்லாமே மறந்து போகுது. எதுவுமே ஞாபகம் வராது. மறக்கறீங்க, எனக்கு தெரியுது. நீங்க எல்லாத்தையும் மறக்க போறீங்க. ஆமா, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இப்ப அம்மா நிச்சயமா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அம்மா, நீங்க அந்த புக்க படிச்சீங்கல்ல, அதுல வர திருட யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க. எந்த புக்கு, எந்த திருட, எனக்கு எல்லாம் மறந்துருச்சு. சூப்பர்மா. ஹட்டோரி, அம்மாவை பாரு, ஒரு மாதிரியா இருக்காங்க. எனக்கும் ஒண்ணும் புரியல கெனிச்சி. கிட்ட போய் பாக்குறேன் இரு. அம்மா, என்னம்மா பண்றீங்க? சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? யார் நீ? அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? ஹட்டோரிய பார்த்து யாருன்னு கேக்குறீங்களே, நியாயமா? என்னது ஹட்டோரியா? ஆமா, நீ யாரு என்கிட்ட பேசுற? அம்மாடி, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க. என்ன இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? உனக்கு என்னாச்சுன்னு எனக்கு புரியல. நீங்க அங்கிள் ஃபாஸ்ட்ரோ தானே நீங்க? என்னது, நான் அங்கிளா? இவங்க எல்லாம் யாரு எனக்கு தெரியலையே. ஆ
ஹட்டோரி என்னது இது? ஞாபகங்களை மறக்க வைக்கிற டெக்னிக் ரொம்ப ஓவரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. சாரி கெனிச்சி. எல்லாம் போச்சா? அம்மா உங்க முன்னாடி இருக்கிற கடிகாரத்தை நல்லா பாருங்கம்மா. கண் இமைக்காம கொஞ்ச நேரம் அதையே பாத்துக்கிட்டு இருங்கம்மா தயவு செஞ்சு. ஞாபகங்களை திரும்பி வர வழைக்கிற நிஞ்சா டெக்னிக். ஹட்டோரி, கெனிச்சி, சின்சோ, சிஷிமாரு, என்னங்க ஏன் எல்லாரும் இப்படி என்ன சூழ்ந்து நிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. வாவ், சூப்பர். கெனிச்சி அப்பா, நீங்க எதுக்காக அந்த திருடனை பத்தி சொன்னீங்க? உங்களுக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட். நீங்க தான் போய் இன்னைக்கு எல்லாருக்கும் சமைக்கணும். போங்க. டார்லிங், அது வந்து ஹட்டோரி, அம்மாவுக்கு எல்லாமே மறுபடியும் முழுசா ஞாபகம் வந்துடுச்சு. அப்ப இன்னைக்கு சாப்பாடு ஹரோகரா. அம்மா குணமானதே நமக்கு போதும். இன்னைக்கு ஒரு நாள் அப்பா சமையல எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போமே. என்ன தப்பு? டிங் டிங். நிஞ்சா செல்ஃப் சேஞ்ச் டெக்னிக் ஒரு கலக்கு கலக்கிடுச்சு. டிங் டிங். நான் வந்துட்டேன். கெனிச்சி, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன்? ஃபர்ஸ்ட் உன்னோட ஹோம்வொர்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீ விளையாட போன. கெனிச்சி, சரி சரி முடிக்கிறேம்மா. ஹட்டோரி ப்ளீஸ் ஹட்டோரி, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணு. பார்க்ல யுமிகாவோட பேட்மிண்டன் விளையாடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்ன சொல்ற கெனிச்சி? அப்படின்னா உன்னோட ஹோம்வொர்க் எல்லாம் நான் பண்ணணும்ங்கறியா? அது உன்னால பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும்பா. ஆனா நீ என்ன மாதிரியே என் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுவே போதும். அப்பனா உன்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க சொல்றியா? ஆமா ஹட்டோரி, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. ப்ளீஸ் பா. சரி சரி, வேற வழி இல்ல, எனக்கு பண்றேன். இன்னொரு ஹெல்ப் பண்ணு. எனக்காக நிஞ்சா ரோப் டெக்னிக் யூஸ் பண்ண. புரியுது. நீ இங்க இருந்து வெளியில போறதுக்கும் நான் தான் உனக்கு உதவி செய்யணும் இல்லையா? டிங் டிங். சூப்பர் ஹட்டோரி. டிங் 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 டிங். உன் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி. நான் போயிட்டு வரேன். ஹட்டோரி, நான் சொன்னதை மறந்துடாத. கெனிச்சி. அம்மா. ஹட்டோரி, நீங்க என்ன பண்ற? என்ன அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க? என்னோட டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகலையா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். நாங்க டாடி நச்சு நல்லா ஏமாந்தீங்களா? நீங்க என்னடி குழப்பமாவே இருக்கீங்க? ஆமா ஆமா, அப்படித்தான். நீங்க திடீர்னு வந்ததுனால நானும் அம்மாவோன்னு பயந்து போயிட்டேன். சரி, என்ன வேலையா வந்தீங்க? அங்க பார்க்ல இருக்க மரத்துல கென்ச்சியோட ஷட்டில் கிளாக் மாட்டிக்கிச்சன்னா. அதாவது அவனால அதை எடுக்க முடியலையா, அதனால உடனே அங்க உன்னை வர சொல்லி இருக்கான். உங்க பேச்சு கேட்டு நான் அங்க போனா இங்க கெனிச்சி மாதிரி யார ஆக்ட் பண்ணுவாங்க? நாங்க ஆக்ட் பண்றோம். நீங்க பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வாங்க. பிரச்சனை வராம பாத்துப்பீங்களா? பாத்துக்கிறோம். சரிங்க அண்ணா, நீங்க சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துங்க. ரெண்டு பேரும் சொதப்பாம ஒழுங்கா இருங்க, புரியுதா? நான் போய் சீக்கிரம் வந்துடுறேன். டிங் 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 டிங். தேங்க் யூ ஹட்டோரி. நாங்க சீக்கிரமே விளையாடிட்டு வந்துடுறோம். என்ன இவன் பாடு கொண்டாட்டம் தான். கெனிச்சி, 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 பசியா இருப்பல்ல, சீக்கிரமா வந்து சாப்பிடு. ஓ, எனக்கு சாக்லேட் ரோல் வேணும். ஆமா, நான் படிக்கணும். எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்ன எதுவும் வேண்டாங்கற? இப்ப அம்மா மேல வந்தா நம்ம மாத்திக்குவோம். என்ன பண்ணன்னு தெரியல சிச்சி மாடு. நாம கெனிச்சு மாதிரி மாறணும், அவ்வளவுதானே? கொண்டா. சரியா மாத்து. என்ன கெனிச்சி, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன உன்னோட குரலே ஒரு மாதிரியா இருக்கு கெனிச்சி? இப்ப போய் யார் போன் பண்றா? தப்பிச்சோம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே. டோரி, என்ன இது? அப்பா நீங்களா? நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் குடுக்கிற இந்த பாக்ஸ அம்மா கிட்ட கொண்டு போய் குடுக்கணும். அதுவும் நீ என்ன மாதிரி மாறி குடுக்கணும், சரியா? என்னது? ஆமாப்பா, இப்ப எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இத நீ கொண்டு போய் கொடுத்தினா ரொம்ப புண்ணியமா இருக்கும். இந்த அப்ப நான் கிளம்புறேன் டோரி. அப்ப மொத்தத்துல இன்னைக்கு நான் 2 அவதாரம் எடுக்கணும் போல இருக்கே. நான் வந்துட்டேன். அப்படியா? என்னால இத நம்பவே முடியல. என்ன சொல்றது போங்க. ஆமா ஆமா. 2 பேரும் ஒழுங்கா இருக்கீங்கல்ல? டிங் 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 டிங். அண்ணா நீங்களா? நாங்க பயந்துட்டோம். நல்ல வேளை வந்த. சரி, நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. இப்ப நாம இங்க இருந்து போலாமா? போலாம் வா. எனக்கு உதவி செய்யுங்க 2 பேரும். கெனிச்சி
கெனிச்சி கெனிச்சி சீக்கிரமா சாப்பிடலாம். அப்பாவும் வந்துட்டாரு. என்ன பண்ற? வா கெனிச்சி சாப்பிடலாம். நானும் கீழே வரலான்னு இருந்த மன்னிக்கு போங்க. சீக்கிரம் கீழே வா, அப்பா உனக்காக வெயிட் பண்றாரு. லேட் பண்ணாம வா. அடடா, இப்ப என்ன பண்றது? உடனே அப்பா மாதிரி வேஷம் போட்டாகணுமே. டிங் 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 டிங். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? கெனிச்சி இன்னைக்கு ரொம்ப நல்ல பிள்ளையா வந்ததுல இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கான், ஹோம்வொர்க் எழுதிக்கிட்டே இருக்கான். நம்பவே முடியலங்க. என்ன கெனிச்சி இன்னும் வரல? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி? கெனிச்சி அம்மா கெனிச்சி ரூமுக்கு போறாங்க. இப்ப நான் அங்க போய் ஆகணுமே. டிங் 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 டிங். கெனிச்சி டிங் டிங். கெனிச்சி எவ்வளவு நேரமா சொல்றேன், அப்பா வெயிட் பண்றாரு. வா. இது வந்துட்டேம்மா. வா உட்காரு. இங்க பாருங்க, கெனிச்சி வந்ததுல இருந்து சாப்பிட கூட இல்ல, படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓ அப்படியா? வெரி குட் வெரி குட். கெனிச்சி தினமும் இப்படியே படிச்சா நான் எங்க அவனை திட்ட போறேன்? என்ன கெனிச்சி நான் சொல்றது? என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல இல்ல, நீ சொல்றது சரிதான். அப்படி என்னதான் இருக்கும் அந்த பேப்பர்ல? ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய் கெனிச்சி, அதுக்குள்ள எங்க போயிட்ட நீ? ஒண்ணு இல்லம்மா, கீழே என்னவோ இருந்துச்சு. சரி வாங்க சாப்பிடலாம். ரொம்ப நேரமா பேப்பர் படிச்சுட்டே இருக்கீங்க. கெனிச்சி குறும்பு பண்ணாம ஒழுங்கா உட்காரு. என்னங்க உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. கெனிச்சி நீ சீக்கிரம் போய் தெர்மாமீட்டர் கொண்டு வா போ. கெனிச்சி டிங் 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 டிங். கீழே என்ன பண்ற? தெர்மாமீட்டர் கொண்டு வர சொன்னேன் போ. இது போறமா. தெர்மோமீட்டர் எங்கப்பா இருக்கு? காணுமே. அங்க மேலதான் இருக்கு கெனிச்சி, பாரு. என்ன இது? எல்லாமே சொதுப்பிடுச்சே. என்னதாம்மா? கூப்பிட்டீங்களாமா? இதோ நான் தான் வந்துட்டேமா. பொட்டோரி, இது எல்லாம் உன்னோட வேலையா? எல்லாமே முடிஞ்சு போச்சுயா, முடிஞ்சு போச்சு. அப்பாவும் பையனுமா சேர்ந்து என்ன இன்னைக்கு ஏமாத்திட்டீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இவ்ளோ நேரம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. ரெண்டு பேரும் கடைசியில மாட்டிக்கிட்டாங்க அம்மா கிட்ட. டிங் டிங். கெனிச்சி இன்னைக்கு ஜென் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண போறான். டிங் டிங். கொஸ்டின் பேப்பர் இவ்வளவு ஈஸியா இருந்தோ நீ 15 மார்க் தான் வாங்கியிருக்க. உனக்கு அசிங்கமா இல்ல கெனிச்சி? இத வச்சு பாக்கும்போது ஒண்ணு மட்டும் தெரியுது, உனக்கு கான்சென்ட்ரேஷன் சுத்தமா இல்ல கெனிச்சி. ஒழுங்கா சாப்பிட சொன்னா கேட்க மாட்டேங்கிற, ஒழுங்கா படிக்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, ஏதாவது கேட்டா உடனே அழ ஆரம்பிச்சிடுற. எதுக்காக இந்த மாதிரி பண்ற கெனிச்சி? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல கெனிச்சி. சாரி பா, இனிமே நான் நல்லா படிக்கிறேன். என்ன கெனிச்சி, அம்மா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? கேட்டுட்டியா? ஆமா, ரூம்ல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நானும் கேட்டேன் கெஞ்சி. நானும் கேட்டேன். இனிமே வாட்டு ஒழுங்கா படி கெஞ்சி. ஆமா ஆமா. ஆமா, அங்க ஃபிஷ் ரோல் ஸ்மெல் வருதே. எங்க வருது? எங்க? சிஷி மாதிரி நல்லா ஏமாந்தியா? இப்ப தெரியுதா? என் வீக்னஸ் வச்சு நீ என்ன ஏமாத்திட்ட. சரி சரி, விளையாட்டெல்லாம் அப்புறம் கெனிச்சி. உன்னோட இந்த பிரச்சனை தீர ஒரே ஒரு வழி ஜென் மெடிடேஷன் தான். அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் ஒரு புடி பிடிக்கணும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா சிச்சி மாரு? அதெல்லாம் இல்ல கெனிச்சி. ஜென் மெடிடேஷன்ங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்றதுதான். மனசை ஒருநிலைப்படுத்தணும். அப்படியா ஹட்டோரி? அது என்னால முடியுமாப்பா? ஏன் பண்ண முடியாது? யார் வேணா பண்ணலாம் கெனிச்சி. அப்படி பண்ணா உனக்கு பெரிய பவர்லாம் கிடைக்கும். அப்படின்னா அதை நான் பண்றேன்ப்பா. நானும் பண்றேன். நானும் தியானம் பண்ணுவனே. அப்படின்னா யூமிகாவே நம்மளோட கூட்டிட்டு போலாம் ஹட்டோரி. ஹட்டோரி ப்ளீஸ் பா, இப்பெல்லாம் யூமிகா எரிச்சலோடய டென்ஷனோடய இருக்காப்பா, அதனாலதான் சொல்றேன். என்ன வர? இவனை திருத்தவே முடியாதா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எல்லாரும் மெடிடேஷன் பண்ண போறீங்களா? நீங்க எப்படி பண்றீங்கன்னு பாத்துறேன். நான் பாஸ் கிட்ட சொல்லிடுறேன். பாஸ் மெடிடேஷன் பண்ண போறாங்களா? ஜென் மெடிடேஷன். ஏகியோ மெடிடேஷன் பண்ண போறாங்களா? அதுவும் யுமிகோ கலந்துக்க போறாளா? ஆமா பாஸ். சரி அதையும் பாக்குறேன். நாங்க கில்லாடில. தயாராக்கியோ? ரெடி பாஸ். ஏய் கியோ, இந்த இடம் தானே, இன்னைக்கு அவங்கள ஒரு வழி பண்ணிரலாம். என்ன சொல்ற? நீங்க சொன்ன சரிதான். இங்கதான் யூமிகோ. இது பழைய கோயிலாச்சே. ஆமா, இங்கதான் தியானம் நடக்கும். ஹலோ, பெருசுங்க ஏதாவது உள்ள இருக்கா? கெனிச்சி, நாம இந்த இடத்துக்கு விளையாட்டுக்கு வரல. இது பிளே கிரவுண்டும் கிடையாது, கோவில். கொஞ்சம் மரியாதையா ஓ பேசு. அப்படியா? இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கெல்லாம் இங்க தியானம் பண்றதுக்காக வந்திருக்கோம். உங்களோட அனுமதி எங்களுக்கு கொஞ்சம் வேணும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சரி பரவாயில்ல, மேல வாங்க. எங்க பாச்சு
குருன்னு யாருக்குமே தெரியாது என்ன தவிர. ஐயோ கால்லாம் மறுத்து போச்சே. கெனிச்சி இப்ப பாரு நான் என்ன பண்ண போறேன். என்கிட்டயா உங்க விளையாட்ட காட்டுறீங்க, இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. கால் வலிக்குதே. யுமிகோ ஒழுங்கா உக்காரு, புரிஞ்சுதா? ஆ, என்ன பண்றீங்க அங்க? தியானம் பண்ணாம என்ன பேசுறீங்க? அட்டோரி இது உன்னோட ரவுண்டு. ஓகே ரெடி பாஸ். டிங் டிங். ஏய் அட்டோரி அசையாத, அசைஞ்சா உன்னை மேல இருந்து கீழே வரைக்கும் நார்நாரா பிச்சிருவேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டிங் 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 அட, என்னாச்சு ஏன் ஓடுற? டிங் டிங். ஆஹா ஒரிஜினல் மண்டையா வந்துட்டான். பாஸ் ஒரிஜினல் குரு வந்துட்டாரு. வாங்க பாஸ் ஓடிடலாம். வந்துட்டாரா? இப்போ என்ன பண்றது? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். நீங்க ஒழுங்கா தியானம் பண்ணுங்க. டிங் டிங். இங்க ஏதோ தப்பு நடக்குது, என்னன்னு கண்டுபிடிச்சிடுறேன். நிஞ்சா ஸ்டாச்சு டெக்னிக். டிங் டிங். அப்பவே நினைச்சேன் இதெல்லாம் உன் மேலதான் நான் கெம்மமாக்கி. கடைசியில கெமமாக்கிய தியானம் பண்ண வந்துட்டானா? தியானம் யார் வேணாலும் பண்ணலாம். இந்த சாமியார் தொல்லை தாங்க முடியலையே. கெனிச்சு சென் மெடிடேஷன் பண்றானே, அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? ஆமாங்க, இன்னைக்கு டெஸ்ட்ல 65 மார்க் வாங்கியிருக்கான். என்னது கெனிச்சு 65 மார்க் எடுத்தானா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது வந்து கெனிச்சி ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. எழுந்திரு கெனிச்சி, எழுந்திரி சொல்றேன். ஆமா இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. ஆல்ரெடி நீ 10 நிமிஷம் லேட் கெனிச்சி. அவ்வளவுதானா? கெஞ்சி சீக்கிரமா சாப்பிட 1/2 மணி நேரம் லேட் ஆச்சு. அவசரப்படாம பொறுமையா சாப்பிடணும். இப்படிதாங்க சொல்லுவான். அவசரப்படாத அவசரப்படாதன்னு சொல்லியே இவ்வளவு மார்க் எடுத்துட்டானா? எங்க இருக்கான் அவன்? கெனிச்சு என்ன கெனிச்சு, நான் கத்துறது உன் காதல வேலையா? இவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தா ஸ்கூலுக்கு எப்ப போறது? சீக்கிரமா. ஏண்டா படுவா ராஸ்கல், படிக்க சொன்னா இங்க உட்கார்ந்து தூங்கிட்டா இருக்க. அவசரப்படாதீங்க, அவசரமே படாதீங்க. ஹோம்வொர்க்கா? அச்சோ, நான் அதை பண்ணவே இல்லையே. ஏன்பா முன்னாடி எனக்கு ஞாபகப்படுத்த கூடாதா? என்ன பண்றீங்க நீங்க? நான் ஹோம்வொர்க்கே முடிக்கலையே, இப்ப என்ன பண்றது? ஸ்கூலுக்கு போனா சார் கேட்பாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. ஆச்சரியப்படாத கெஞ்சி, ஆச்சரியப்படாத. ஆமா கெனிச்சி, அவசரப்படாத. என்ன இது? நான் சொன்ன டயலாக் எனக்கு திருப்பி அடிக்கிறியா? நான் இப்ப ஹோம்வொர்க்கே முடிக்கல. ஸ்கூலுக்கு போனா சார் என்ன திட்டு வர அடிப்பாரு. அப்புறம் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவாரு. முக்கியமா இந்த ஜென் மெடிடேஷன் கெனிச்சிக்கு ரொம்ப அதிகமான நிதானத்தை கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். டிங் 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 டிங். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்கிறது தான். டிங் டிங். யுமிகோ, என்கிட்ட 2 சினிமா டிக்கெட் இருக்கு. யுமிகோ, என்கிட்ட சினிமாக்கு போறதுக்கு 2 டிக்கெட் இருக்கு. அப்படியா? அப்ப நிச்சயமா வரேன். யுமிகோ, என்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு. என்னோட வாப்பா. 2 பேரும் ஒரே நேரத்துல கூப்பிடுறீங்களே, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஏய் கினிச்சி, இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. நான் தான் அவளை முதல்ல கூப்பிட்டேன். அதிகமா பேசாத கேமமாக்கி, உனக்கு முன்னாடி நான் தான் டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கும் சண்டை போடாதீங்க. நான் யோசிச்சு உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். கிளம்பிட்டா? இந்த உன்னோட ஷூஸ் போட்டுக்க யுமிகோ. ஐசிக்ரியா? யுமிகோ பேக் கிட்ட நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, வெடி கெனிச்சு நான் பிடிச்சுக்கிறேன். இல்ல பரவாயில்லப்பா. கெனிச்சி, நீ பிளான் பண்ணி தானே அவ பேக்ல உள்ளதெல்லாம் கீழே கொட்டின. நான் ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஏய் கியோ, நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்த. நீ இப்ப எனக்கு ஒரு உதவி செய்யணும். காதை காட்டு. நான் செஞ்சதுக்காக யுமிகோ என் மேல கோவமா இருப்பா. கெனிச்சி, உனக்கு யுமிகோ போன் பண்ணிருக்கா, சீக்கிரமா. இத வரேம்மா. யுமிகோ, நான் கெனிச்சி பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க கெனிச்சி? தேங்க்ஸ் யுமிகோ. என்னோட சினிமாவுக்கு வரேன்னு சொல்லதானே போன் பண்ண.
இல்ல இல்ல அவன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். வாய பொளந்துருவிய போன வை. இங்க என்ன பண்றீக்கியோ? நில்லு சொல்றல. மரியாதை அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்துடு. நிஞ்சா ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் யாரையும் எதையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓட முடியாது. ஹட்டோரி அவனை பிடி சீக்கிரம். இந்த ஹட்டோரி கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நீ ஈகா நிஞ்சாவா இருந்தா நான் கோகா நிஞ்சா. இந்த டிக்கெட் எனக்கு தான் சொந்தம். கேமமாக்கி மரியாதையா அதை கொடுத்துடு. எப்படி எஸ்கேப் ஆறணும் பாரு. ஹட்டோரி டிங் 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 டிங். கெனிச்சி இந்த பக்கம் தான் சத்தம் வருது. இங்கதான் அவன் போயிருக்கணும். இதோட என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த டிக்கெட்டை வச்சு நானும் யுமிக்கவும் ஜாலியா படம் பார்க்க போறோம். ஆசை கனவு பறந்து போதே. அட்டோரி இதெல்லாம் ஊ வேலை தானா? முதல்ல வழியை விட அந்த டிக்கெட் எங்களுக்கு வேணும். நில்லு வரேன். ஹட்டோரி அவனை நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நான் பாத்துக்கிறேன். டிங். நானும் வரப்பா. விட மாட்டேன். நீ அப்படியே ஊஞ்சலாடு, நான் மேல போறேன். டிங் டிங். டிங் 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 டிங். ஆமா எனக்கு பயமா இருக்கு. நீயே போய் எடுப்போம். கடைக்கு போறது இல்ல. அந்த டிக்கெட் எங்களுக்கு தான் சொந்தம். தண்ணியால கூட என்ன தடுக்க முடியாது. டிக்கெட் இந்த பக்கம் தானே பறந்து வந்துச்சு. எங்க போச்சு? அதோ அங்க. என்னாச்சு ஹட்டோரி? எங்க பாதிய காணோம். கதை முடிஞ்சது. என்னது? அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்த டிக்கெட் காணாம போயிடுச்சா? அப்ப நம்மளால இப்ப சினிமாக்கு போக முடியாதா? நம்ம எல்லாரும் ஜாலியா சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் கடை கொண்டு வந்தேன். இங்க பாரு, நான் உனக்காக டின்மார்க் 2 டிக்கெட் வாங்கி தந்திருக்கேன். நிஜமாவா? தேங்க்ஸ் ஷின்சோ. ஆனா இது ஏதோ ஒரு டால் ஷோக்கான டிக்கெட் போல இருக்கு. அப்படின்னா இது நீ சொன்ன படம் இல்லையா? இதுக்காக தியேட்டர் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தந்த தெரியுமா கெஞ்சி? இந்த டால் ஷோவுக்கு அவளை நான் எப்படி கூட்டிட்டு போறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. சாரி ஷின்சோ நில்லு. நம்ம ரெண்டு பேரும் இந்த டால் ஷோக்கு போலாம். என்ன கூட்டி போறியா? ஆமா நம்ம ரெண்டு பேரும் போலாம். நீங்க ரெண்டு பேரும் இந்த டிக்கெட்ஸை வச்சுட்டு அந்த சினிமாக்கு போங்க. பாய் ஷின்சோ போலாம். இப்படி சொதப்பிடுச்சே. நாம அங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். இந்த பொண்ணுங்களே இப்படிதான் பசங்களா புரிஞ்சுக்க முடியாது. முயற்சியும் பண்ணாதீங்க. டெங். ஒரு பொம்மை படுத்துற பாடு இருக்கே, முடியல சாமி. டிங் டிங். ஒண்ணு புரிய மாட்டேங்குது. எதை நகர்த்துறது? இத அந்த பக்கம் நகர்த்தி வைக்கலாம். நீ வேணா பாரு, இந்த கேம்ல நான் தான் ஜெயிக்க போறேன். நீ கண்டிப்பா தோத்து போற ஹட்டோரி.
ரொம்ப யோசிக்காத, சீக்கிரம் விளையாடு. எங்களை யாரு நினைச்ச மங்காத்தடா? எப்படி நானே மாட்டிக்கிட்டேனா? கெனிச்சி, இந்த லெட்டரை போய் போஸ்ட் பண்ணிட்டு வாப்பா. ஓகேமா, கொடுங்க. அப்ப கெனிச்சி கேம் நான் வெளியே போயிட்டு வந்தது விளையாடலாம். ஒரு கேம்ல கூட ஒழுங்கா விளையாட விட மாட்டான் இவன். டேய். கடவுளை வேண்டிட்டு போடுறேன், எனக்கு எப்படியாவது இந்த போஸ்டர்ல இருக்கிறது கிடைக்கணும். நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அது மட்டும் கிடைச்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கெனிச்சி, ஆமா யுமிகோ, நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டியா? கேட்டுட்டேன். நீ செலக்ட் ஆகணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் யுமிகோ, கவலைப்படாத. ஏற்கனவே நிறைய தடவை இந்த மாதிரி நான் வேண்டிக்கிட்டேன் கெனிச்சி. என்ன இப்படி சொல்லிட்டா? என்ன சொன்ன? இந்த வாரத்துல மட்டும் இதுக்காக எத்தனை போஸ்ட் கார்டு அனுப்பியிருக்க? கிட்டத்தட்ட 100 போஸ்ட் கார்ட்ஸ் மேல அனுப்பியிருப்பேன். என்ன அவ்வளவா? இவ்வளவு போஸ்ட் கார்டு வாங்கினதுக்கு பதிலா பேசாம நீ ஆசைப்பட்டதே வாங்கி இருக்கலாம் யுமிகோ. அது ரொம்ப கஷ்டம். அந்த போஸ்டர்ல இருக்கிறத நான் இது வரைக்கும் எந்த கடையிலயும் பார்க்கல. அப்படியா? உனக்கு அது தெரியுமா? எனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவேன். எப்படியாவது கிடைக்கணும் கடவுளே. பாய் கெனிச்சி. சபா, ஐடியா. இந்த காசு பத்தாது போல இருக்கு. என்ன ஆச்சு கெனிச்சி? உண்டியல்ல இருந்து காசு எடுக்கிற மாதிரி இருக்கு. நடுவுல கேம்னு ஒன்னு ஆடிக்கிட்டு இருக்கோம், மறந்துட்டியா? இப்ப இந்த விளையாட்டு தான் ரொம்ப முக்கியமா போச்சா உனக்கு? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஹட்டோரி. இருக்கிறத வச்சு ஏதாவது சமாளிப்போம். கெனிச்சி நெல்லு ஓடாத. நம்ம பையன் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க மாட்டானே. டிங் டிங், எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான்? என்ன கெனிச்சி இது? ஒரு பொம்மைக்காகவா இவ்வளவு தூரம் ஓடி வந்த? டிங் டிங். கெனிச்சி, பொம்மை அது இதுன்னு சுத்துறத பார்த்தா எங்கேயோ இடிக்குது எனக்கு. இது பாரு, சும்மா என்ன ஓவரா கிண்டல் பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ற வழியை பாரு. சீ, நெஞ்சா ஆட்டோர் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டான். இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா, நான் யூமிகோவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ கெனிச்சி, அதான் விஷயமா? அதான் நீ இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கியா? ஏதோ யூமிகோ பேர் சொல்றேங்கிறதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ண முன் வர்றான் அட்டோரி. இப்ப பாரு என் டெக்னிக்க. ஓகே கெனிச்சி, உன் கையில இருக்கிற எல்லா லெட்டரையும் இப்ப மேல தூக்கி போடு. எனக்கு தூக்கி போடணுமா? சரி, போடுறேன். டிங் 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 டிங். ஆட்டோரி ரெடியா இருக்கியா? சொல்லு. கவலைப்படாத, நான் தயாரா இருக்கேன். வந்த உடனே சொல்றேன். கெனிச்சி, போஸ்ட்மேன் வந்துகிட்டு இருக்காரு. வந்துட்டாரு. பேக்கெட் பத்திரமா இருக்கு. நம்பர் இதுதான், வீடு தான். ஓ மை காட், ஏரியா வரையா? பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. சில்லி மேட்டருக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத கெனிச்சி. அவ்வளவு போஸ்ட் கார்டு எழுதி அனுப்பியும் ஒண்ணு கூட கிடைக்கல பத்தியா? இனிமே இதெல்லாம் பண்ணவே கூடாது. எல்லாம் வேஸ்ட் தான் ஹட்டோரி. இனிமே ட்ரை பண்ணவே மாட்டேன். அப்படியெல்லாம் மனசு தளர விடாத கெனிச்சி. மனுஷனா பிறந்தா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்பதான் நினைச்சது நடக்கும். நீயும் அதே மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, புரியுதா? எனக்கு மட்டும் ட்ரை பண்ண கூடாதுன்னு ஆசையா? என்ன கையில காசே இல்ல, போஸ்ட் கார்டு எப்படி வரும்? அதான் மேட்ரா. ஹட்டோரி, உங்ககிட்ட இருக்கிற காசு கூட போஸ்ட் கார்டு வாங்கலாம். இப்போதைக்கு என் நிதி நிலைமையும் கொஞ்சம் வத்தி தான் போயிருக்கு. அப்ப நீயும் என்ன மாதிரி வெட்டு தானா? கெனிச்சி, ஏதோ இருக்கிற கொஞ்சம் மானத்தையும் வாங்கிறாதப்பா. ஏதோ என்னால முடிஞ்சது. ஒரே ஒரு போஸ்ட் கார்டு. கெனிச்சி, கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு ஒரேடியா கை விட்டுலாம். என்ன சொல்ற? போ ஹட்டோரி, அவள போஸ்ட் கார்டு எழுதி போட்டு செலக்ட் ஆகல. இந்த ஒண்ணே எழுதி போட்டு செலக்ட் ஆயிடுவோமா? கதை விடாத. நிஞ்சா ஆட்டோரி சொன்னதுதான் நடக்கும். அனுப்பே. ஹாய் யுமிகோ. ஹாய் கெனிச்சி. இன்னும் நீ ஆசைப்பட்டது கிடைக்கலையா? ஆமா, இது வரைக்கும் எனக்கு அது கிடைக்கல. அதனால தான் கடைசியா ஒரு போஸ்ட் கார்டு போடலான்னு வந்தேன். அங்க பாத்தியா, அந்த பொண்ணுக்கு அது கிடைச்சிருக்கு. அழகா இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு எப்பதான் கிடைக்குமோ? வராரு. இந்த வாட்டியும் பல்பு கொடுக்காம இந்த வாட்டியாவது அந்த பொம்மை கிடைக்கணும். ஆண்டவா, வந்த வடையும் போச்சு. என் வேண்டுதல் வீணா போச்சு. கெனிச்சி, நீ சொன்னதான் கரெக்ட். டீல விட்டுறலாம். அட போங்க, நீ வாப்பா. தம்பி, இங்க யாரு கெனிச்சி? பார்சல் வந்திருக்கு பாரு. கிடைச்சியா? நான் அது. அந்த பொம்மை கிடைச்சிருச்சு. எனக்கு கிடைச்சிருச்சு. நான் நினைச்சது. துளசி வாசம் மாறினாலும் மாறும். ஹட்டோரி சொன்னா வாக்கு மாறாது கெனிச்சி. பிரேக் கொடு.
ஹாய் கெனிச்சி சொல்லு. யுமிகா சீக்கிரம் வாப்பா. இதான் சீக்கிரமா? என்ன நீ ஆசைப்பட்ட பொம்மையை நான் கொண்டு வந்துட்டேன். எனக்கு பொம்மையா? இதுக்கு ஆசைப்பட்டு தானே அத்தனை போஸ்ட் கார்டு போட்டேன் யுமிகோ. இல்லையே வா. யார் சொன்னா? என்னது அன்னைக்கு இந்த பொம்மை தானே வேணும்னு என்கிட்ட சொன்ன. நான் பொம்மைன்னு சொல்லியே. நீ தானே போஸ்டரை காமிச்சு இது வேணும்னு சொன்ன. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொன்னது அந்த பேக்கையும் கிளிப்பையும் தான். நீ பொம்மை நினைச்சியா? என்னது? ஏற்கனவே இந்த மாதிரி பொம்மை என்கிட்ட 2 இருக்கு. நான் ஆசைப்பட்டது அந்த அழகான ஹேண்ட்பேக்கும் அந்த கிளிப்பு மட்டும்தான். இது எனக்கு தேவையா? எத்தனை முறை பல்பு வாங்கினாலும் யூமிகோ பின்னாடி சுத்துறத நிறுத்த மாட்டான். டிங் டிங். இந்த பசங்களை நம்பி மீன் பிடிக்க கூட போக கூடாது பா. டிங் டிங். இங்க தானே எங்கேயாவது இருந்தது, எங்க காணோம்? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி படுத்திருக்க? அம்மா கையில என்னது? கத்தியா கெனிச்சி? என்ன ஷின்சோ கத்தியா? இது மீன் பிடிக்கிற தூண்டில். எவ்வளவு பெருசா இருக்கு? பல வருஷங்களுக்கு முன்னாடி இதை வச்சுதான் எங்க தாத்தா மீன் பிடிச்சாரா. இத வச்சா? எங்க அப்பாவும் நிறைய பிடிச்சாரா. இனிமே நான் பிடிக்க போறேன். உடஞ்சிது போ. என்ன பாச்சுக்குற உடஞ்சிருச்சு. இத வச்செல்லாம் உங்க தாத்தா மீன் பிடிச்சாருன்னா நம்ப முடியாது. உனக்கு நான் வேற செஞ்சு கொடுக்கறேன் வா. இது பார்க்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல மீன் பிடிக்க முடியுமா தெரியலையா ஹட்டோரி. கெனிச்சி முதல்ல மீன் பிடிக்க தூண்டில எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுக்கறேன். அப்புறம் நீ செய். புரியுதா? யுமிகோ நீ எதுக்கோ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன். இப்ப அதை தட்டுதா அப்படியே உள்ள போகும்போது டப்புன்னு தூக்கிடணும், அவ்வளவுதான். மாட்டிக்கிச்சே. ஏய் யுமிகோ நீ உண்மையிலேயே கலக்கிற தெரியுமா? ஏன்பா அந்த பொண்ணுக்கு என்ன உடனே மீன் கிடைச்சிருச்சு? கவலைப்படாத கெனிச்சி, நமக்கும் மாட்டோம். ஆமா ஆடு. ஆமா நமக்கு மீன் மாட்டிடுச்சுப்பா. டிங் டிங். மீன் மாட்டிடுச்சுன்னு அப்படியே இழுக்க கூடாது, கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். இப்ப பிடிக்கிறேன் பாரு. டிங் டிங். ஆனு வாய பழக்காத கெனிச்சி, முதல்ல என்ன புடி, வந்து ஹெல்ப் பண்ணு வா. ஓகே ஓகே இதோ வரேன். டிங் டிங் புடிச்சு இழு. டிங் டிங். உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளு தான்பா, தூண்டில் போட்டு டயர்லாம் பிடிக்கிறீங்க. யுமிகோ இன்னொன்னு மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன், தூக்கே. ஏய் யுமிகோ பிரமாதம், வெற்றிகரமா இப்ப 2வது மீனை பிடிச்சிட்ட பாரு. இது மீன் தான் மாட்டிடுச்சு. இரு என்ன பிடிக்கிறேன். பாத்தியா ஆடுது ஆடுது, உள்ள போகுது அப்படியே தூக்கு. யுமிகோ உன்னோட டேலண்ட்டுக்கு அளவே இல்ல. அப்படிதான் தூக்கு தூக்கு. பிரமாதம். மாட்டிட்டே இருக்க. இப்படிதான் அதே மாதிரி தூக்கு தூக்கு. நம்ம மீன் பிடிக்க வந்தோமா இல்ல டூர் ஹட்டோரி மீன் பிடிக்கிறத தவிர உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு. உனக்கு மீன் பிடிக்க தெரியுமா? அதான் எனக்கும் புரியல. நம்ம துண்டுல மட்டும் ஏன் ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது? டிங் டிங் டிங். அந்த இடத்துல வாஸ்து சரியில்லை. நான் இங்க எவ்வளவு மீன் பிடிக்க போறேன்னு பாரு வா. மாட்டிக்கிச்சு வா. எல்லாரும் தம் கட்டி எழுங்க. செமையா மாட்டிச்சு. இவ்வளவு பெரிய இனிமே நீ மீனும் பிடிக்க வேணாம், ஒண்ணு பிடிக்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். இன்னைக்கு நமக்கு மீன் பிடிக்கிற அதிர்ஷ்டமே இல்லையா? அங்க பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒரு மீன் கூட பிடிக்க முடியாது. டேக்கியோ, மீனை தவிர மத்ததையெல்லாம் என் தூண்டில மாட்டி விட்டு என்ன கவுத்தது நீதானா? உன்னை என்ன பண்றப்ப?
கவலைப்படாத, மாட்டோம் மாட்டோம். அந்த கியோ எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே. சின்ன மீனா கேட்டா ஏன் சைஸ்ல ஒரு மீனை கொடுத்துட்டாங்க. என்னால பிடிக்க முடியல. ப்ளீஸ் என் கையிலே இரு. இங்க ஓடா. மாட்டிக்கோ. என் தூண்டில ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். என்னது பெரிய நிச்சயமா அது மீனா இருக்காது, டயரா தான் இருக்கும். இரு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். இந்த வாட்டி பையன் பல்ப் வாங்க போறான், சிரிக்க போறோம். இதுக்கு விடாத, லைட்டா கூட இழு. அப்பா, எவ்வளோ பெருசு. எனது மீன் மாட்டிச்சா? நான் பெரிய மீனை பிடிச்சிட்டேன். ஏ இது பத்தியா, நான் பிடிச்சது ஒத்த மீனா இருந்தாலும் பெத்த மீனு. கெனிச்சி நீ நிஜமாவே கிரேட். எவ்வளவு பெரிய மீனை புடிச்சிட்டு வந்திருக்க. வெரி குட் கெனிச்சி. ஆமா, இது பாதி மீனை குழம்பு வச்சிருங்க, மீதி பாதியை வறுத்துடுங்க. என்ன இவ்ளோ பெரிய மீனை பார்த்தா உங்க அப்பா கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. ஆனா நம்ம ஊர் குளத்துல இவ்ளோ பெரிய மீன் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்குமா? மேடம், நான் மார்க்கெட்ல இருந்து வரேன். உங்க வீட்ல இருந்து வந்த குட்டி பையன் மீனை வாங்கிக்கிட்டு காசு கொடுக்காம வந்துட்டான். எனக்கு காசு கொடுக்காமலா? ஆமா மேடம், அதோ டேபிள் மேல இருக்கே அந்த மீனுக்கு தான். உங்க வீட்ல சிகப்பு கலர் Dress போட்டுட்டு ஒரு குட்டி பையன் இருப்பானே, அவன் தான் மேடம் எடுத்துட்டு வந்துட்டான். ஓ, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஷின்சோ தானா? அரை அடி இருந்துகிட்டு அவன் பண்ற அட்டுழியும் ஐயோ தாங்க முடியல. ஷின்சோ எங்க இருக்க? வெள்ள வா மரியாதை, எங்க இருக்க? கெட்டுப்போன பசங்களை கெனிச்சி எப்படி தெரித்துறான்னு பார்க்கலாமா? டிங் டிங். கேமமாக்கி, கேனிச்சி, கேண்டோரி, இப்ப கேமமாக்கி, மறுபடி கேனிச்சி, அப்புறம் கேனிச்சி. அவ்வளவுதான். ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில அதிக ஓட்டு வாங்கின கெனிச்சி தான் இந்த வருஷம் பார்க்கோட கமிட்டி ஹெட். கெனிச்சி, யூ ஆர் தி வின்னர். எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. இவன் தொல்லை தாங்க முடியாதே. அப்படின்னா நீ தான் ஹெட்டா கெனிச்சி? மத்தவங்களை விட அதிகமான ஓட்டு வாங்கினதுனால நீ ஹெட் ஆயிட்ட இல்லையா கெனிச்சி? என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு தான் ஓட்டு போட்டாங்க ஹட்டோரி. சரி, இந்த கமிட்டி ஹெட்னா என்ன? அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லு. கிரவுண்ட் வர எல்லாரும் ஒழுங்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். கிரவுண்டுக்கு வந்தா யாரும் எந்த பொண்ணையும் கிண்டல் பண்ண கூடாது, ஒழுங்கா நடந்துக்கணும். ஆனா அதான் உன்னால முடியாத விஷயமாச்சே. என்னது? உங்க ஸ்கூல்ல ரூல்ஸ் பிரேக் பண்றவனே நீதான். நீ எப்படி காப்பாத்த போற? அட கடவுளே, என்ன ஹட்டோரி இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன கெனிச்சி. நீ ரொம்ப நல்ல பையன். நீ மனசு வச்சினா நிச்சயமா எல்லா பசங்களையும் நல்ல பசங்களா மாத்த முடியும். ரூல்ஸ காப்பாத்த முடியும். போது நிப்பாட்டு ஹட்டோரி, ரொம்ப புகழாத. ஆனா உன்னை தப்பு செய்ற யாரும் இது கெனிச்சி கண்ணுல இருந்து தப்பா முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏ புள்ளைங்களா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆமா விளையாடுறோம். ஏய் தம்பி, அநியாயத்தை தடுத்து நியாயத்தை நிலைநிறுத்துவான் கெனிச்சி. அங்க என்ன விளையாட்டு? என்கிட்ட வந்து விளையாடுவா? இப்பெல்லாம் பசங்க என்கிட்ட வாலாட்ட பயப்படுறானுங்க. அதுதான் நான் ஓட்ட நறுக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன? ரொம்ப தேங்க்ஸ் கெனிச்சி. எல்லா பொண்ணுங்களும் இப்ப அவ பின்னாடி தான் இருக்காங்க. சரி, பொறுத்து இருந்து பாரு. உனக்கு ஸ்கூல்ல ரொம்ப நல்ல பேர் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு கெனிச்சி. இருக்காதா பின்ன? இருந்தாலும் எங்க ஸ்கூல்ல கிட்ட பசங்க இருக்காங்க, ஆனா என் முன்னாடி வாலாட்ட பயப்படுவாங்க. அப்பனா கெனிச்சி, நாளைக்கு நானும் உன் கூட ஸ்கூலுக்கு வந்து நீ என்ன பண்ண போறேன்னு பாக்க போறேன். ஏய் நில்லுங்க, ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றீங்க? எனக்கு ஆரம்பமே அசத்துதே. சிரிக்கிறியா? இப்ப பாரு, உன்னை அழ வைக்கிறேன். மாட்டின என்ன பண்ணலாம்? என்னுடைய சீக்ரெட் பெல், நிஞ்சா கேமோமாக்கியின் கலாட்டா டெக்னிக். வேலைய ஆரம்பி. மாட்டிக்கிச்சு, ஆடு வந்துருச்சு. ஹாய் கேர்ள்ஸ்,
That's கெனிச்சி. என்னாச்சு? எங்க ஸ்கர்ட் தூக்கி யாரோ கரெக்டா பண்றாங்க. என்ன சொல்றீங்க? நான் தானே இப்படி போன, யார் தூக்கி இருப்பாங்க? அது வேற யாரும் இல்ல, கெனிச்சி நீதான். என்னது நானா? என்ன சொல்றீங்க? ஆமா, உன்னை தவிர இந்த பக்கம் வேற யாரும் போல, அப்ப நீயா தானே இருக்கணும். இல்ல இல்ல, நான் இது பண்ணவே இல்ல, என்ன நம்புங்க. உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு நீ கொடுக்கற பரிசு இதானா? நில்லுங்க நில்லுங்க, எவ்வளவு தப்பே இல்ல, சொன்ன கேளுங்க. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கெனிச்சி நீ மாட்டன. கெனிச்சி ஸ்கூல்ல கமிட்டியோட ஹெட் ஆயிட்டான். அவன் எப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றான்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். இல்ல, நான் சொல்றத நம்புங்க. ஏய் கெனிச்சி, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? ஹெட்டா இருந்தா அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணலாமா? தப்பு இல்ல, இது உனக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றல. ஏப்பா, நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க. தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறேன்னு. டிங் டிங், கெனிச்சியை எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினைச்சா திட்டிக்கிட்டு இருக்காங்களே, என்னாச்சு? கெனிச்சி நில்லு. யுமிகோ, நீயா? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? ஒரு ஹெட்டா இருந்துட்டு இப்படியா பண்ணுவ? உனக்கு போய் நாங்க ஓட்டு போட்டோம் பாரு. யுமிகோ ப்ளீஸ், என்ன நம்புப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சொல்றத நம்பு. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. சரி, யுமிகோ கிட்ட வேலைய ஆரம்பிக்கலாம். என் கூட நான் எதுவுமே செய்யல, நீயாவது நம்பு யுமிகோ ப்ளீஸ் பா. டிங் டிங், நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீதான் காரணமாக்கி உன்னை சும்மா விட மாட்டேன். நிஞ்சா டெக்னிக் போ போ. யுமிகோ ப்ளீஸ் பா, நீயாவது என்ன நம்பு, நான் சொல்றத கேளு. டிங் டிங், டிங் டிங், டிங் டிங். நான் ரொம்ப நல்லவ யுமிகோ, அது உனக்கு தெரியல. இப்ப ஆரம்பிக்கலாம். நான் இல்ல, நான் இல்லப்பா, உனக்கே தெரியல. டிங் டிங், இங்கதான் இருக்கியா நீ? உன் கைய வழுக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங், டிங் டிங். இப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கு. ப்ளீஸ் யுமிகோ, என்ன நம்பு, நான் ஒண்ணுமே பண்ணல. தயவு செஞ்சு தள்ளி கெனிச்சி வழிவிடு. ஏன்னா இது வழுக்குதே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, அது ஒண்ணு இல்ல, நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன். இது நீதான் பண்ணியா? இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? ஆமா, அது வந்து நான் இல்ல. கெமமாக்கி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இரு வரேன். என்ன வந்து புடிச்சு பாரு. உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இந்த வேலைக்கெல்லாம் காரணம் கெமமாக்கியா? அப்பாடா, எப்படியோ கெனிச்சி மேல விழுந்த பழிய நான் தொடச்சிட்டேன். டிங் டிங், இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. கெனிச்சி தான் எப்பவுமே கமிட்டி ஹெட்டா இருக்க போறான். அவன் தான் நம்பர் 1. டிங் டிங், யூமிகோவோட போஸ்ட் கார்டு எரிஞ்சு போச்சா? டிங் டிங். ரொம்ப சுறுசுறுப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கெனிச்சி? அது நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்கலாமா? ஹட்டோரி, என்ன வேலை பண்ண? அத தொடாத. யுமிகோவோட போட்டோ பா இது. ரொம்ப தூரத்துல இருந்து எனக்காக கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்கா. அதுல அப்படி என்ன இருக்கு கெனிச்சி? ஆமா, யுமிகோவோட ஞாபகார்த்தமா நான் இதை வச்சிருக்கேன். அப்ப நீ அவளுக்கு பதில் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஆமா, கரெக்டா சொன்ன. உன்னை பார்த்தா படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா. கெனிச்சி, யாருக்கு லெட்டர் போட்டுட்டு இருக்க? யுமிகோவுக்கு பதில் லெட்டர் போட்டுட்டு இருக்க கெமமாக்கி. என்ன, யுமிகோவுக்கு பதில் லெட்டரா? அப்ப உனக்கு லெட்டர் வந்திருக்கா என்ன? ஆமா, எனக்கு அனுப்பாமியா? இங்க பாரு. அட ஆமா, யுமிகோவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எனக்குன்னு ஸ்பெஷலா இந்த லெட்டரை அனுப்பியிருக்கா. எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். யுமிகோ எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கா. அப்ப அவளுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும்ல. ஏய் ஏய், நாங்களும் லெட்டர் போடுவோம். யுமிகா கொடுத்த இந்த போட்டோ என் கூடவே இருந்தா அவளும் என்னோட இருக்கிற மாதிரியே இருக்கு. பாத்தியா ஷின்சோ, படிப்புன்னா எட்டி ஓடுவான், இப்ப புக்கும் கையுமாவே இருக்கான். போட்டோ நெருப்புல விழுந்துடுச்சு, எரிஞ்சிட்டு போகுது. ஏய் கியோ, அங்க பாத்தியா என்ன நடக்குதுன்னு? நல்ல செய்தி வந்திருக்கு. ஷின்சோ, சீக்கிரம் போய் எடு. என்ன சின்சா பண்ற? கைய சுற்ற போது. வா கியோ. கெமமாக்கி வேற இத பாத்துட்டானா? போச்சு, எல்லாம் போச்சு. அட்டோரி ப்ளீஸ் பா, ஏதாவது பண்ணி இந்த போட்டோவை திரும்ப வரவை. சாரி கெனிச்சி, இதுல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதே. அட்டோரி ப்ளீஸ், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். கெமமாக்கி வேற இது எரியறத பாத்துட்டா அவன் போய் யுமிகோ கிட்ட போட்டு கொடுத்துருவா. ஒரு போட்டோவை பத்திரமா வச்சுக்க தெரியாதவளா ஒரு ஃப்ரெண்டா? கரெக்டா சொன்ன, நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு.
டிங் 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 டிங். இந்த எரிஞ்சு போன துண்டை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? டிங் டிங், என்ன இது? என்னாச்சு? அந்த போஸ்ட் கார்டுல இருந்த எழுத்துக்கள் என் கையில வந்திருக்கு. கெனிச்சி, நீ ஒரு வேலை பண்ணு. கடைக்கு போய் அதே மாதிரி இன்னொரு போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வா. அந்த போஸ்ட் கார்டுல என் கையில இருக்கிற எழுத்துக்களை நான் அச்சடிச்சிடுறேன், சரியா? அதுக்கப்புறம் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அது உனக்கு டூப்ளிகேட் மாதிரியே தெரியாது. நீங்க சொல்றது சரிதான் அண்ணா. ஆனா அதே மாதிரி போஸ்ட் கார்டை நாம எங்க தேடுறது, எங்க வாங்குறது? என்கிட்டயே ஒண்ணு இருக்கு, இருங்க இப்பவே எடுத்துட்டு வரேன். இங்க தானே வச்சேன். எங்க போச்சு? கிடைச்சிடுச்சு, சூப்பர். என் கையில இருக்கிற பிரிண்ட் எல்லாம் போஸ்ட் கார்டுல ஒட்டிட்டா பிரச்சனை தீர்ந்துடும். கெனிச்சி, இப்போ உன் கையில இருக்கிற போஸ்ட் கார்டு என் கையில கூட. இந்தப்பா. டிங் டிங், நிஞ்சா டெக்னிக்கால இப்ப இதை ஓட்ட போறேன். டிங் 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 டிங். பாத்தியா கெனிச்சி, ஒரிஜினல் மாதிரி ஆயிடுச்சு. தலைவா, உண்மையிலேயே நீங்க கிரேட். அப்படியே எடுத்துனா. ஆனா இதுல ஸ்டாம்ப் இல்லையே. அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட்டா என்ன பண்றது? ஹட்டோரி, அடுத்தடுத்து சொன்னா எப்படி? அத பத்தி நீ கவலைப்படாத கெனிச்சி. நான் போஸ்ட் கார்டு எடுத்துட்டு போய் ஸ்டாம்ப் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். ஆனா எப்படி போவோம்? அது ரொம்ப தூரமாச்சு. நான் கடகடன்னு போய் யூமிகோ வரத்துக்குள்ள திரும்பி வந்துடுறேன் கெனிச்சி. ஓடு ஓடு, வேகமா ஓடு. டிங் 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 டிங்
டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங். நேரம் பாட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த ஹட்டோரியை இன்னும் காணோம். கவலைப்படாத கெஞ்சி. ஹட்டோரி வந்தாச்சு. ஹாய் கெஞ்சி, குட் ஈவினிங். யுமிகோ, நீ அடுத்த வாரம் தானே வரேன்னு சொன்ன. அடுத்த வாரம் சொன்னா இந்த வாரம் வரக்கூடாதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதான் இங்க வந்தேன். உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாரு. எனக்கும் ஒரு gift கொடுத்திருக்கா பாத்தியா? சரி சரி, உள்ள வாங்க, எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் கெஞ்சி. யுமிகோ, நீ அன்னைக்கு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனல, அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஓ அப்படியே கெமமாக்கே, ரொம்ப நல்லது. கெனிச்சி, யுமிகோ உனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனால, அதை பத்திரமா வச்சிருக்கியா? ஆமா, அது ரொம்ப பத்திரமால இருக்கு. எனக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம், பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கேன். ஒருவேளை குப்பையோட போட்டு அதை எரிச்சிட்டியோன்னு நினைச்சேன் கெனிச்சி. அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி நீ பத்திரமா வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதை ஒரு தடவை எடுத்துட்டு வந்து காட்டு பாக்கலாம். இருக்கு, நான் சொல்றது நம்புங்க. சரி இருந்தா எடுத்துட்டு வந்து காட்டு, ஏன் பயப்படுற? அது வந்து பத்திரமா பீரோல தான் இருக்கு. ஆமா தான், அதை எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் இருங்க. ஹட்டோரி, இந்த கெனிச்சி உன்னோட போஸ்ட் கார்டு. நீ சொன்ன மாதிரியே ஸ்டாம்ப் ஒட்டி கொண்டு வந்திருக்கேன். தேங்க் யூ ஹட்டோரி. டிங் டிங். இந்த யமிகோ, வா, நீ கொடுத்த மாதிரி அப்படியே இருக்குது. இது என்ன, நேத்து லெட்டருக்கு இன்னைக்கு ஸ்டாம்ப் போட்டிருக்கு, தப்பு நடந்திருக்கு. என்ன கெனிச்சி, யாரை ஏமாத்த பாக்குற? யுமிகோவை பார்த்தா காதுல பூ வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா? என்ன நடந்தது சொல்லு. சாரி யுமிகோ, என்ன மன்னிச்சிடு, அது ஒரிஜினல் இல்ல. என்ன சொல்ற? டிங் டிங். நான் சொல்றத கேளு யுமிகோ. இதுல கெனிச்சியோடைய தப்பு எதுவுமே கிடையாது. நீ கொடுத்த போஸ்ட் கார்டு தவறுதலா நெருப்புல பட்டு கருகி போச்சு. அதனால நான் தான் டூப்ளிகேட் போஸ்ட் கார்டு செஞ்சு கொடுத்தேன். அடடா, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? இந்த லெட்டரை ரெடி பண்ணதுக்கு அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ரொம்ப தூரம் ஓடி போய் ஸ்டாம்ப் வாங்கிட்டு வந்தாரு. ஓ தேங்க்ஸ் ஹட்டோரி. கெனிச்சி, ஹட்டோரி, உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் உங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லியே ஆகணும். யுமிகோ, உன் லெட்டரை நெருப்புல போட்டு எரிச்சிட்டாங்களே. பரவாயில்ல, அதுக்குதான் புதுசு இருக்குல்ல. இதுல இன்னைக்கு டேட் போட்டிருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் யுமிகோ. இனிமே நான் இத பத்திரமா வச்சுக்கிறேன். டிங் டிங். நல்ல வேளை, ஒரு வழியா பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஆனா ரொம்ப தூரம் ஓடுனதுனால காலு கொப்பளமாயிடுச்சு. என்னது கொப்பளமா? ஆமா, இதோ என் காலெல்லாம் கொப்பளமாயிடுச்சு. ஆனா நண்பனுக்காக தானே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் குழம்பு சிரிப்பா போச்சு. டிங் டிங். கெனிச்சி கடினமா உழைக்கிறாராமா, பாருங்க. டிங் டிங். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேளுங்க. இன்னையில இருந்த 3 நாளைக்கு நான் உங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்க போறேன். அதுல முதல் கட்டமா இந்த வால்டிங் பாக்ஸ் மேல ஜம்ப் பண்ணணும். நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவேன். ரெடியா இருக்கீங்களா? என்ன கெனிச்சி, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ரொம்ப நடுங்கறியே. இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் நடுங்குது? முதல்ல வர போறது கன்னியாரி. எஸ் சார். வெல் டன் கன்னியாரி. ரெண்டாவது கெமமாக்கி போ. ஓகே. எப்படி? கெமமாக்கி சூப்பர். வெரி வெரி குட் கெமமாக்கி, உனக்கு 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது கெனிச்சி. சார், கெனிச்சி, ஆல் தி பெஸ்ட். சார் இங்க பாருங்க. என்னாச்சு சார், இந்த பாக்ஸ கொஞ்சம் பாருங்க, இது வளைஞ்சிருக்கு. இத நான் சரி பண்ணி வைக்கட்டுமா?
வெரி குட், சரி பண்ணு. கெமுமாக்கி என்ன கவுக்கு சதி பண்றான்னு மட்டும் தெரியுது. இந்த ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரிங்க இதுக்கு அடியில வைப்போம், அப்புறம் நடக்கிறத பார்க்கலாம். கெனிச்சி சரி பண்ணிட்டா, இப்போ நீ வரலாம். ரொம்ப பயமா இருக்கே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையா? சார் என்ன காப்பாத்துங்க, நான் மேல மாட்டிக்கிட்டேன். சூப்பரா ஜம்ப் பண்ணல. என்ன இவ்ளோ புகையா இருக்கு? ஓ ஹட்டோரி நீயா? வா கெனிச்சி, ஸ்கூல் முடிஞ்சு போச்சா? ஆமா, என்ன பண்ற? நான் இங்க ஃபிஷ் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கெனிச்சி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வணக்கம் வேணும் தான் சொல்லி கெனிச்சி 2 பீஸ் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என்கிட்ட கேக் இருக்கு, நான் அதையே சாப்பிடுறேன். என்ன பையன் ஒரு மார்க்கமா இருக்கான் இன்னைக்கு. ஸ்கூல்ல ஏதோ நடந்திருக்கு, நல்லாவே தெரியுது. ஓஹோ, இதுதான் உன்னுடைய பிரச்சனையா? ஆமா ஹட்டோரி, நானும் உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு வழி சொல்லு. இதுல என்ன இருக்கு கெனிச்சி? நல்லா சாப்பிடு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, அப்பதான் உன்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்படியா? ஹட்டோரி, நீ ஃபிஷ் ரோல் சாப்பிட்டு தானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க. எனக்கும் தயவு செஞ்சு அதே குடுப்பா. இதத்தானே நானும் சொன்னேன். சரி ஹட்டோரி, எனக்கு சீக்கிரம் பண்ணி கொடு, நிறைய பண்ணி கொடு. கண்டிப்பா. கெனிச்சி என்ன பண்ற? எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிடாத. பாத்து கெனிச்சு, அதிகமா சாப்பிட்டு வேற ஏதாவது பண்ண போகுது. நானும் ஹட்டோரி மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அது வரைக்கும் இப்படி சாப்பிட்டு இருப்பேன். இப்பதான் வயிறு நிறைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் மம்மி, நான் போய் ஜாகிங் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன என்ன ஜாகிங் பண்றியா? ஆமா, ஹட்டோரி மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்ல, பின்ன. கெனிச்சி நல்ல முடிவு எடுத்திருக்கான். நிச்சயமா நாம அவனை பாராட்டணுமா? ஜாக்கிங் சொன்ன உடனே எனக்கு ஜாக்கிங் ஞாபகம் வந்துருச்சு. போய் என்னோட ஜாக்கிங் ட்ரெஸ்ஸ கொண்டு வா போ. கொண்டு வரேங்க. என்ன கெனிச்சி ரொம்ப தூரம் போயிட்டானா? ஆளையே காணோம். அதோ கெனிச்சி. கெனிச்சி நில்லு. அப்பா, ஹட்டோரி, ஷின்சோ எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? கெனிச்சி, இன்னில இருந்து நாங்களும் ஜாகிங் போலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீயும் கூட வரியா? 3 ரவுண்ட் ஓடுனதால ரொம்ப டயர்டா இருக்க, நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு 2வது நாள் டெஸ்ட். எல்லாரும் இந்த கம்பி மேல நின்னு ஜம்ப் பண்ணணும். சார், நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். வெரி குட் கெனிச்சி. ஓகே சார், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ஜம்ப் பண்றேன்னு பக்கத்து ஊருக்கு பறந்து போயிட மாட்டியே. பார்க்கலாம் எப்படி பண்றேன்னு. சார் கிட்ட எப்படியாவது இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிடணும். கெனிச்சி, உன் டேலண்ட் இன்னைக்கு நான் காட்ட விட மாட்டேன். நிஞ்சா நோ டெக்னிக், காலை பிடிச்சி இழுக்க வேண்டியதுதான். என்ன இது திடீர்னு சூப்பர்மேன் மாதிரி ஆயிட்டு? மறந்து போ. கெனிச்சி, நீ நல்லா தான் பண்ற. போதும் நிறுத்திக்க, ரொம்ப பண்ணா சுளுக்கிக்க. உனக்கு ஃபுல் மார்க் தரேன், இறங்கிக்க. ஹட்டோரி, என்ன ஆச்சு கெனிச்சி? கெமுமாக்கி இன்னைக்கு உன்கிட்ட வம்பு பண்ணானா? என்ன எப்படியாவது ஸ்ட்ராங் ஆக்கு ஹட்டோரி, நான் எல்லாத்துலயும் நீ ஜெயிக்கணும். கவலைப்படாத கெனிச்சி, நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் கெனிச்சி, ரொம்ப நல்லா ஓடுற. இன்னும் ஃபாஸ்டா ஓடு. ஓடுற. கெனிச்சி, நான் இப்ப உன் கைய பிடிச்சுக்கிட்டு ஓட போறேன். தயாரா இரு. கெனிச்சி, இப்ப நான் உன் கைய விட போறேன். தயாரா இரு. யாராவது காப்பாத்துங்க. வெரி குட் கெனிச்சி, இனிமே உன்னை யாரும் தோக்கடிக்க முடியாது. நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட. அது சரி. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க. நல்லா கவனமா கேளுங்க. நீங்க ஓட போறது மராத்தான் ரேஸ். கடைசி வரைக்கும் ஓடுறவங்க தான் ஜெயிச்சவங்க. அப்படிதான் கெனிச்சி, நல்லா ஃபாஸ்டா ஓடு. ஆமா, நல்லா ஓடு கெனிச்சி. இதுக்கு மேல முடியல. எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. இவன் மட்டும் என்ன தொடர்ந்து வந்துட்டு இருக்கானே. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, கெனிச்சி, கெமுமாக்கி. நிச்சயமா கெனிச்சி தான் ஜெயிப்பான். கெனிச்சி, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். என்ன இது எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான்? இது நடக்கவே கூடாது. நிஞ்சா ஷேடோ சேஸ் டெக்னிக்.
இது எப்படி இருக்கு நான் ஜெயிக்க விட மாட்டேன் என்ன ஆச்சு கெமமாக்கிக்கு என்னென்னமோ பண்றான். அட என்ன இது எவ்வளவு பண்ணாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது விட மாட்டேன் கெனிச்சி கடினமா உழைச்சதுனால முன்னேறிக்கிட்டு இருக்கான். இது தெரியாத கிம்மமாக்கி பாவம் ரொம்ப அவஸ்தைப்படுறான். கெனிச்சியா கொக்கா டிங் டிங். பயம் பயம் எல்லாருக்குமே பயம். டிங் டிங். அஞ்சு வருஷமா நம்ம ஸ்கூல்ல ஒரு 5 பயங்கரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? என்னது சார்? ஒண்ணு, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற படிக்கட்டு வருஷம் வருஷம் வளருது. ரெண்டாவது, நம்ம கிளாஸ்ல இருக்கிற பியானோ அது தானா வாசிக்குது. மூணாவது, நம்ம காரிடார் கொஞ்சம் கொஞ்சமா நீளமாய்கிட்டே இருக்கு. நாலாவது, நம்ம லேப்ல இருக்கிற ஸ்கெலட்டான் தானா டான்ஸ் ஆடுது. அஞ்சாவது, நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்களோட அவங்க இங்க சுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பசங்களா பயந்துட்டீங்களா? உங்களுக்கு சொன்னதுல நானே பயந்து போயிட்டேன். எல்லாரும் கத்துறீங்க. கரண்ட் இல்லாததுனால பெல் அடிக்க முடியல. இப்ப நான் பெல் அடிச்சேன்னா எல்லாரும் கிளம்புங்க, சரியா? என்னது இது? வாத்தி இப்படி பிப்பிரிப்பின்னு கிடக்குது. ஓகே பசங்களா, இனிமே நாம பயப்படுற மாதிரியான விஷயங்களை பத்தி பேசக்கூடாது, புரிஞ்சதா? ஓகே பசங்களா, நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து வாங்கிட்டு வரணும், புரியுதா? இதுக்கெல்லாம் ஒரு சிக்னேச்சர். என்ன இது? இந்த நேரம் பார்த்து பால்கனி லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு கெனிச்சி உனக்கு? இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது என்னாச்சுன்னா அது வந்து இப்ப தெளிவா சொல்ல போறியா இல்லையா? ஹட்டோரி டாய்லெட் போணும், பாத்ரூம் வரைக்கும் வாயே ப்ளீஸ். பாத்ரூம் போக துணைக்கு ஆளை கூப்பிடுற வயசா உனக்கு? நான் வரேன். ஆமா ஆமா, நான் தான் அப்பப்ப போடுறாச்சே, பரவாயில்ல, வா போலாம். ஆமா ஆமா, இப்பவே போலாம் வாங்க. எல்லாரும் சேர்ந்து போயிடலாம் வாங்க. இவனுங்களை திருத்தவே முடியாது. அப்பாடா, பாரத இறக்கியாச்சு. எல்லாம் சரிதான், இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க அம்மா. நான் ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். ரொம்ப பயமா இருக்குதுமா. கெனிச்சி, ரிப்போர்ட் கார்டுல சைன் வாங்க மறந்துட்ட பத்தியா? நல்ல வேலை, யுமிகோட அம்மா இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. ரிப்போர்ட் கார்டு நான் ஸ்கூல்ல மறந்துட்டு போய் கொண்டு வந்துடுறேம்மா. நம்ம போட்ட பிளான் சக்சஸ் கியோ. சரி வா படிக்கிட்டு எண்ணி பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 9 படி தானே இருக்கணும். 10வது எப்படி வந்துச்சு? மியூசிக் ரூம் வேற இருக்கு. நல்லா ஏமாத்திட்டோமா. சூப்பர் கியோ, கலக்கிட்டப்போ. இப்ப நம்ம திரும்பி பார்த்தா அங்க டெட் எண்டா இருக்கணும், வழி இருக்க கூடாது. சிச்சிமார சித்திரம் போ. அச்சோ, என்ன போ சொல்றாங்களே, டாகி கண்டுக்கிட்டானே எல்லாம் தெரியும். நிஞ்சா டாகா இருந்துகிட்டு இப்படி பயப்படுறிய? போ சிஷிமாரு, சீக்கிரம். நிலைமை தெரியாம பேசாதப்பா, வாப்பா. அங்க என்னமோ தெரியுது. சிச்சிமார நீ போய் பாரு. நான் கண்ணை திறக்க மாட்டேன். சரி, எல்லாரும் ஒரே நேரத்துல கண்ணை திறந்து பார்க்கலாம். என்ன பாஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. சரி, அடுத்து நம்ம லேப் ரூமுக்கு போலாம். ஏதோ சத்தம் கேக்குதுல கியோ. ஆமா பாஸ், ஏதோ சத்தம் வருது. கியோ, நீ எப்ப அங்க போன? நல்லா டான்ஸ் ஆடுறியே. பாஸ், இன்னும் நாங்க போகல, இங்கே தான் இருக்கேன். அப்படினா அது யாரு? வந்துரு கியோ, ஓடிரலாம். டிங் டிங். அவங்களெல்லாம் பயமுறுத்தினால இப்ப நீ நல்லா பயப்படு கிம்மமாக்கி. ஷின்சோ, என்ன இது? யாரோ அலற சத்தம் கேக்குது. ஆமா கேக்குது.
இனிமே என்னால எங்கேயும் தனியா போக முடியும்னு தோணல, பயமா இருக்கு. நீயா என்ன விட கொஞ்சம் அங்க பாரு. நான் தான்ப்பா ஹட்டோரி. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா கேமுமாக்கி? ஆமா, எப்படி பண்ற தெரியுமா? ஏன் இப்படி பண்ண? சாரி, என்ன மன்னிச்சிருங்க. பாஸ், அது என்னது? ஏன் கேமுமாக்கி, அந்த வெளிச்சம் கூட நீ பண்ண பிளான்ல ஒண்ணுதானே? உண்மையை சொல்லு. இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொன்ன உடனே நான் நம்பிடுவேனா? அது ஓல்ட் ஸ்டூடெண்டோட ஆவி. நிஞ்சா கேண்டில் அணைக்கிற டெக்னிக்க பயன்படுத்துறேன். டிங் டிங். எப்பா என்னப்பா பண்றீங்க? அட, இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனேப்பா. இது சாரோட குரலாச்சு. ஹட்டோரி, அது சாரு. நான் நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு டிவி சீரியல் பார்க்கலாம் நினைச்சா என் மூடையே கெடுத்துட்டீங்க. மன்னிச்சிருங்க சார். நைட் ரவுண்ட்ஸ் வந்தது ஒரு பெரிய தப்பா இப்படி பண்ணிட்டீங்களே. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் வேற ஏதோ நினைச்சு தப்பு பண்ணிட்டேன். ஏன் சார் இந்த யூனிஃபார்ம் போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? சார் கூட பயந்துட்டாரு. சரி சரி பசங்களா, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சத்தம் போடாம திரும்பி போங்க. சார் பயந்துட்டாரு, சார் பயந்துட்டாரு, சார். நிஜமாவே பேய் பிசாசுன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் நம்ம மன பிரம்மதான். டிங் 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 டிங். ஷின்சோ யங் தண்டர் டெக்னிக். டிங் 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 டிங். ஓகே, இப்ப நிஞ்சா தல முட்டை டெக்னிக். மூக்கு போச்சு. டிங் 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 டிங். நிஞ்சா ஸ்போக் டெக்னிக். அண்ணா, எங்க போட்டீங்க? அண்ணா, எங்க போனீங்க? இது சூப்பர் டெக்னிக்கா தெரியுமா? ஆமா, சூப்பர் டெக்னிக். எனக்கும் கத்து கொடுங்க அண்ணா. எனக்கும் சொல்லி கொடு. எனக்கும். அதுக்கெல்லாம் நீ நிஞ்சா டெக்னிக்க முழுசா கத்துக்கணும். உனக்கு வயசும் பத்தாது. இப்ப வேண்டாம், புரியுதா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ப்ளீஸ். கெஞ்சி கேக்குற ஹட்டோரி. முதல்ல நிஞ்சா டெக்னிக்க முழுசா கத்துக்கோ, அப்புறமா கத்து கொடுக்கறேன். அப்படின்னா நான் உங்களை ஜெயிச்சிட்டா நீங்க எனக்கு கத்து தரீங்களா? நிச்சயமா கத்து கொடுக்கறேன். நான் உங்களை ஜெயிச்சா கண்டிப்பா நீங்க எனக்கு கத்து கொடுக்கணும், சரியா? அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல. வா, சூப்பர் சூப்பர். அசால்ட் பண்ணிட்டல. இப்ப நான் யாரை கட்டுறேன்? கரெக்டா பண்ணு. இப்ப பாருங்க நான் என்ன பண்ணேன்னு. உன் டெக்னிக்க வச்சு உன்னையே மடக்கிறேன் பார். டிங் டிங். ஷின்சோ, நீ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. கத்துக்கோ கத்துக்கோ. டிங் 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 டிங். இந்த வாட்டியும் தோத்துட்டான் ஷின்சோ. ஷின்சோ, இது யாரு? என்னப்பா என்ன பண்ற? அண்ணா பத்தி தான் யோசிக்கிறேன். அண்ணாவுக்கு எனக்கு ஒரு பெட் இருக்கு. கேட்கவே நல்லா இருக்கே. நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஷின்சோ. அப்படியே கெஞ்சி. ஹட்டோரி, நீ ஜெயிக்கணும்னா உன்னோட பிரெயினை யூஸ் பண்ணணும் ஷின்சோ. என்ன ரெடியா? எப்படி இருக்கு என் டேலண்ட்? இந்த வாட்டியாவது சரியா பண்ணணும். சரியா பண்ணி ஜெயிப்போம். நான் ஒத்துக்கிறேன். வந்துட்டான். சீக்கிரம் வா ஹட்டோரி, இங்கதான் இருக்காங்க பாரு. அப்படின்னா அங்க இருக்கிறவங்க யாருன்னே உனக்கு தெரியல. நான் போய் பார்க்கணும்னு சொல்ல வரியா கெனிச்சி? அட ஆமா ஹட்டோரி, சீக்கிரமா போய் பாரு. சரி சரி, யாருன்னு போய் பார்க்கறேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இங்க யாரும் ஒளிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஹட்டோரி, அப்படி இல்ல இப்படி. அடடா யூமிகோ, அவசரப்பட்டு போடுறாதீங்க. நான் கெனிச்சி. எனக்கு விரிச்ச வேலையில பாவம் கெனிச்சு மாட்டிக்கிட்டானா? கெஞ்சி, நீ எதுக்காக இதுக்குள்ள வந்த? ஒரு ஜோர்ல உள்ள போந்துட்டா. இந்த வாட்டியும் போச்சா? டிங் டிங்.
சேலஞ்ச் லெட்டர்லாம் வந்திருக்கா? பிரிச்சு படிச்சு பாத்துரலாம். அண்ணா, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சீக்கிரம் வந்துடுங்க. எனக்கே சவால் விடுற அளவுக்கு என் தம்பி வளர்ந்துட்டானா? அம்மா, ஹட்டோரி, என்ன கெனிச்சி, சின்சோ, சுஷிமாரோ யாரையுமே காணோம். எல்லாரையும் போய் கூட்டிட்டு வரியா? நான் இப்ப அங்கதாம்மா போறேன். நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ஹட்டோரி, சீக்கிரமா எல்லாரையும் கூட்டிட்டு வா. பாக்கும்போது சாப்பிடணும்னு தோணுதே. மன்னிச்சிருங்கம்மா, உங்களுக்கு தெரியாம ஒன்னு எடுத்துக்கிறேன். இன்னும் அவ்வளவு படி ஏறணும். ஒரு கடி கடிச்சுப்போம். ஆம். என்ன ஃப்ராக் சத்தம்லாம் வருது? என்ன இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு ஈ காக்காவை கூட காணோம். எல்லாரும் எங்க போனாங்க? ஓடி போ. இன்னைக்கு ஒண்ணு போடுறதுதான். ஹட்டோரி அடி வாங்குறத பார்க்க குஷியா இருக்கும். டிங் 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 டிங். ஷின்சோ, நான் சொன்ன மாதிரி வந்துட்டேன். இப்ப நீ எங்க இருக்க? ஷின்சோ, இது ஃபேமஸ் நிஞ்சா யங் தண்டர் டெக்னிக் ஆச்சே. டிங் டிங். நான் தான் ஃபேமஸ் தண்டர். ஹட்டோரி, ரெடியாரு. இந்த டெக்னிக் ரொம்ப பயங்கரமான டெக்னிக் ஆச்சு. ஷின்சோ, விடாத பாத்துரு. நான் வந்துட்டேன். ஐயா கிடைச்சிருச்சு. ஆஹா, சூப்பர் டேஸ்ட். நான் இல்ல. உன்னை நான் கொன்னிடுவேன். கஷ்டப்பட்டு குத்த வச்சு பக்கப்பட்ட எனக்கு தானே தெரியும் கஷ்டம். காலி பண்ணிட்டியே. கொஞ்சம் உணர்ச்சி வட்டப்பட்டு சொதப்பிட்டேன். இவங்களுக்குள்ளேயே இப்படி அடிச்சுக்கிறாங்க. இவங்க எங்க எனத்தோ கிடைக்கிறது? டிங் டிங். சிண்ட்ரெல்லா கதை மொத்தமா சொதப்பிக்குச்சு. டிங் டிங். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த 4 தீம்ல இருந்து ஏதாவது ஒண்ண நீங்க செலக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. முதல் தீம் கச்சி கச்சியாமா. அட, அதெல்லாம் குழந்தைங்க பண்றது சார். இது சாதாரண எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட பண்ணுவாங்க. ஆமா. ஓகே, உங்களுக்கு 3 கலத வயசு ஆகிறதுனால இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கானது இல்ல. ஆனா இது பெரியவங்க பண்ற மாதிரி இருக்கே. ஆமா சார், யுமிகா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அட, எல்லாம் சரிதான்ப்பா. என்னோட சின்ன வயசுல இதை நான் பண்ணிருக்கேன். சாதாரணமாவே உங்களை பார்க்க சகிக்காது. இதுல வேற சார் கோச்சிக்காதீங்க. செம காமெடியா இருக்கு சார். அம்மா, சரி சரி பரவாயில்ல. நான் இந்த தீமை இப்ப உங்களுக்காகவே கட் பண்ணிடுறேன். இது என்னமோ ஓகே ஆகும்னு எனக்கு தோணுது. இது எப்படி நீ பண்ணுவ? இது ராஜ காலத்து கதை. இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. ஆமா, இது போர் அடிக்கும். சரி, இதவும் போச்சு. எப்பா, கடைசியா இது ஒண்ணுதான் இருக்கு. சார், இத நான் பண்றேன். நானும் பண்றேன். யுமிகா, நீ சிண்ட்ரெல்லாவா பண்றேன்னா நானும் கூட பண்றேன். நானு சார். சார், இந்த ஸ்டோரி நம்ம கிளாஸ்க்கு சரியான ஸ்டோரி. நான் இதை ஒத்துக்கிறேன் சார். பரவாயில்லையே, நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சிண்ட்ரெல்லா ஸ்டோரி பிடிச்சிருக்கேன். ஓகே, இந்த தீமையை செலக்ட் பண்ணிக்கலாம். அடடா, யுமிகோ நாயகன், நான் தான் கதாநாயகன். சூர்யா ஜோதிகாவோட எங்க ஜோடி தான் டாப். அடடடா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க. இந்த பாக்ஸ்ல நீங்க நடிக்க வேண்டிய கேரக்டர் எல்லாம் எழுதி போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரா வந்து எடுங்க. என்ன ஐயா ஆப்ப வச்சுட்டாரு? ஆமா, எல்லாருக்கும் சிண்ட்ரெல்லா பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன வர போகுதோ தெரியலையே. எனக்கு ஒண்ணு சார். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் அவங்க சீட்டை பிரிச்சு பாருங்க. சார், நான் என்ன எடுக்கவே இல்லை சார். கடவுளே, நான் தான் ஹீரோவா வரணும். சரி, எல்லாரும் எடுத்தாச்சா? அவங்க சீட்டை ஒவ்வொருத்தரா பிரிச்சு படிச்சு பாருங்க. முதல்ல நீ பாடி. ஓகே சார். சிண்ட்ரெல்லா வந்திருக்கா. யுமிகா, அதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப. தேங்க் யூ கெனிச்சி. அமைதி அமைதி. அடுத்த சீட்டை படிக்கிறது யாரு? கெமமாக்கி, நீ படி. ஓகே. பிரின்ஸ் வந்திருக்கு. என்னது, நீ பிரின்ஸா? ஆமா, நீ வேணா படிச்சு பாரு.
கெமமாக்கி கலக்குறான். வழக்கம் போல பல்பா. ஓகே நெக்ஸ்ட் சீட்டு கெனிச்சி அவனோடத படிக்கட்டும். ஆமா கண்ணே போச்சு, இதுல கூலிங் கிளாஸ் போடணுமா? சரி படிக்கிறேன் இருங்க. படிக்காம இப்படியே இருந்தா எப்படி கெனிச்சு? எடுத்து படி. சரி குடு, என்னதான் வந்திருக்குன்னு நான் பாக்குறேன். அட இதுல குதிரை வந்திருக்குப்பா. சென்ட்ரலாவுக்கு நீ தான் குதிரையா இருக்க போற. கொடுத்து வச்சவன் நீ. என் தகுதிக்கு ஏத்த கேரக்டர் அது இல்ல. போங்க சார். என்ன கிணிச்சி சொல்ற? நீ குதிரை வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒத்துக்கோயேன் ப்ளீஸ். கண்ணே யுமிகோ. பாவம்பா பையன். ஹட்டோரி இதுதான் ஸ்டோரி. அப்படின்னா சிண்ட்ரெல்லா கதையில உனக்கு குதிரையா நடிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்றியா? சொல்லு. குதிரை மாதிரி நீ ஒரு 1/2 மணி நேரம் குனிஞ்சு காட்ட பாக்கலாம். சரி கெனிச்சி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கா இல்ல சார் இனிமே தான் ரெடி பண்ண போறாரா? இல்ல, ஆனா இனிமேதான் ரெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்ப நான் கவலைய விட்டுடு. வாவ் ஹட்டோரி. கெனிச்சி கொஞ்ச நேரத்துல நான் வரேன், அது வரைக்கும் இங்கே இரு. ஹட்டோரி நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். டிங் 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 டிங். சென்ட்ரல்லாம் எப்பவுமே ஒரே பழைய ஸ்டோரி தான். இதுல புதுமையா என்ன பண்ணலாம்? எப்ப பார்த்தாலும் சிண்ட்ரெல்லா கதையில சிண்ட்ரெல்லா பிரின்ஸ லவ் பண்ணி போர் அடிச்சு போச்சான். ஒரு சேஞ்சுக்கு நாம இந்த வாட்டி குதிரையை லவ் பண்ண வைக்கலாமே. கதையும் சூப்பரா இருக்கும், பாராட்டும் அதிகமா கிடைக்கும். ஆனா இந்த ஐடியா கூட நல்லாதான் இருக்கு. அப்படியே ஃபாலோ பண்ணிடுவான். உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சூப்பர். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சொக்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு புது கதை சொன்ன மாதிரி இருக்கும். நானும் இத்தனை வருஷமா கதை எழுதுறேன், எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுனதே இல்லையே. உண்மையிலேயே நான் கலக்கிட்டேன் போ. சூப்பர். டிங் டிங். மொத்தத்தையும் மாத்தியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நாம ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. ஸ்டோரி இந்த மாதிரி எல்லாம் வராது, இது வேற மாதிரி வரும். எனக்கு நல்லா தெரியும் சார். நோ ஆர்கியூமெண்ட்ஸ். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும், புரிஞ்சதா? சார் பிரின்ஸ் ரொம்ப நல்லவன் சார், அவன் இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் சார். சரி, எல்லாரும் 32வது பக்கத்துல இருந்து படிங்க. ஓகே சார். நல்லா கேட்டுக்கோ பிரின்ஸ். நான் உன்னை வெறுக்கிறேன். என்னது? ஆமா, நான் உன்னை விட இந்த குதிரையை தான் ரொம்ப நேசிக்கிறேன் பிரின்ஸ். என்னது? குதிரைய லவ் பண்றியா? ஆமா, நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்றனா? நீ எப்படியாவது இந்த குதிரையை நல்லா பாலிஷ் பண்ணி கொடு பாப்போம். அதனால முடியுமா? சரி பிரின்ஸ். இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. நம்ம நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி இந்த கதையை மாத்திரணும். அப்பதான் நமக்கு நல்லது. அட்டோரியா, இதெல்லாம் அட்டோரியோட வேலை தானா? இப்ப என் வேலையை காமிக்கிறேன் சார். இதுக்கு பின்னாடி அட்டோரியோட வேலை இருக்கு சார். அதனால தான் நீங்க இந்த கதையை மாத்தி இருக்கீங்க. இப்ப புரிஞ்சுதா? எங்க பாரு பிரின்ஸ், நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன். இப்ப நான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கலாம்னு இருக்கேன். அப்பா தப்பிச்சோம். சரி சார், இப்ப எந்த மாதிரி ட்விஸ்ட் வைக்க போறீங்க? கதையை எப்படி மாத்தி இருக்கீங்க? என்ன பிரின்ஸா போட போறீங்களா? இல்ல, நான் கதையில ஒரு புது இளவரசனை சேர்க்க போறேன். அது யாரு சார்? நான் தானே. நான் தான் அதுக்கு சரியா இருப்பேன். அது வேற யாரும் இல்ல, நான் தான் அது. ஓகே, இந்த இளவரசர் கிட்ட வந்து சென்ட்ரலா தன் காதல சொல்றா. ஓகே இமேகோ, நீ போய் இந்த டயலாக நல்லா பிராக்டிஸ் பண்ணு. ஓகே சார். இந்த மாதிரி பிரின்சஸ் நான் இந்த உலகத்திலேயே பார்க்கல. நான் உங்களை லவ் பண்றேன் பிரின்ஸ். என்ன நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா என் அன்பே சிண்ட்ரெல்லா, நான் உன்னை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவேன். அட என்ன சார் சொல்றீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிட்டா என்னோட கேரக்டர் என்ன ஆகும்? சார் கஷ்டப்பட்டு குனிஞ்சு நிக்கிற ஏன் மேல கருணை காட்டுங்க. நீ நடுராத்திரிக்கு மேல எலியா மாறிடுவப்பா. அப்புறம் கெமமாக்கி கதையில நீ இளவரசனை எதிர்க்கிறதுனால உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவேன், புரிஞ்சதா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. விளையாடுறீங்களா சார்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இமைக்கோ, நீ போய் உன் பிராக்டிஸ கண்டினியூ பண்ணு. இதெல்லாம் ஒரு கதை, இதுக்கு வேற ரிஹர்சல். நான் இதுல கலந்துக்க மாட்டேன் சார். இதுக்கு நான் வேடிக்கையே பார்க்கலாம். அட்டோரி, இது எல்லாம் உன்னாலதான் வந்தது. நான் என்ன பண்றது கெமமாக்கி? உங்களுக்கு உதவி செய்யலாம் தான் நான் செஞ்சேன். கடைசியில அது இப்படி சொதப்புன்னு யார் எதிர்பார்த்தாங்க? எல்லாம் விதி. கண்மணி காதலி சென்ட்ரலா என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? கேக்கால நடந்த கூத்து என்னன்னு வந்து பாருங்க. டிங் டிங். யுமிகோ, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹோம்வொர்க் பண்ணலாம். என்ன சொல்றப்பா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் என் அம்மாவோட சேர்ந்து சமைக்க போறேன். நீ இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம். அப்படியே கேக்கும் சாப்பிடலாம். வாவ், இது அற்புதமான விஷயம். நான் கண்டிப்பா வரேன். சரி, சீக்கிரமா வந்துரு. ஓகே யுமிகோ, நான் வந்துடுறேன். யுமிகோ செஞ்ச கேக்கு நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். பாஸ், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே போறாங்க. இத பார்த்து உங்களுக்கு கோவம் வரலையா? சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவு எடுங்க பாஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருக்கியோ. நீங்க என்ன பண்ண போறீங்க பாஸ்? அதுக்கு ஒரு யோசனை இருக்கு, வா போலாம். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. கேக் சாப்பிடலாம், அப்படியே ஹோம்வொர்க்கும் பண்ணலாம். ஜாலி. கெமமாக்கி நீயா? ஓ கெனிச்சியா, வா வா. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கெமமாக்கி? ஏதாவது விளையாடுறியா என்ன?
இல்ல இல்ல, நான் ஒரு நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த போறேன். வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க போறேன். இதோ இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கே. சரி கெனிச்சி, உன் வருங்காலத்தை பத்தி இப்ப நான் சொல்லட்டுமா? என்னப்பா சொல்ற? இந்த நிஞ்சா டெக்னிக்கை இப்ப நான் பயன்படுத்தி கெனிச்சியோட வருங்காலத்தை பத்தி சொல்ல போறேன். என்னது இது? என்னாச்சுன்னு சொல்லு. இல்ல இல்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு விஷயமும் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுப்பா. கவலைப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கெனிச்சி, அப்புறம் பார்க்கலாம். ஏதோ விஷயம் இருக்குன்னு மட்டும் புரியுது. தேவையில்லாம பயமுறுத்தாத, சீக்கிரம் சொல்லு. உனக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. உண்மை தெரிஞ்சாலாவது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன்னு எனக்கு தோணுது. கெனிச்சி, இங்க பாரு, உன்னோட வருங்காலத்துல கேக்கால உனக்கு பிரச்சனை வரும்னு தோணுது. கேக்கால பிரச்சனையா? ஆமா, ஜாக்கிரதையா இரு. தண்ணியால பிரச்சனைனா தண்ணியில கண்டம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நெருப்பால பிரச்சனைனா எங்கேயாவது தீ விபத்து நடந்தா அந்த இடத்துக்கு நீ போகவே கூடாது. கேக்கால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லு கெமமாக்கி. நீ கேக்கு பக்கத்துல போனா அதனால உன் உயிருக்கே ஆபத்து வரும் கெனிச்சி. அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, நான் போயிட்டு வரேன். இப்படிதான் சொல்லுவானா, இத கண்டிப்பா நம்புவான். சச்சே, அதெல்லாம் உண்மையா இருக்காது. கெமமாக்கி சொல்றதெல்லாம் சுத்த போய். ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி பிரச்சனை வந்துட்டா? சேச்சே, கேக்கால ஒண்ணு ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது. கேக்க பார்த்து பயப்படுறானா? கெமமாக்கி சொன்னதை கெனிச்சி நம்புறான். அதனாலதான் இவ்ளோ பயப்படுறான். அவன் ஏன் கேக்க பார்த்து பயப்படுறான்னு தெரியல. அந்த கெம்முமாக்கி தான் திட்டம் போட்டு வேணும்னே ஏதோ செஞ்சிருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனா கேக்கால உயிருக்கு ஆபத்து வரும்னு எதுக்கு கெனிச்சி கிட்ட சொன்னான்னு தான் புரியல. என்ன விஷயம்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆமா, முதல்ல கெனிச்சி எங்கன்னு சொல்லு. இப்பதான் நான் யுமிகோ வீட்டுக்கு போனா. ஓ, அவன் யுமிகோ வீட்டுக்கு தான் போயிருக்கானா? இவ்வளவு நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு. நான் கேக்க தயார் பண்ணி முடிச்சிட்டேன். கேக்கா வேணா அதை எங்கிருந்து எடுத்துட்டு போயிடு. எனக்கு அதனால ஆபத்து இருக்கு. என்னாச்சு கெனிச்சி உனக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எனக்கு கேக்குனாலே பிடிக்காது யுமிகோ, அதை கொண்டு போயிடு. என்ன சொல்ற நீ? இந்த கேக்க நானே ஆசையா செஞ்சு சாப்பிட மாட்டியா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கேக்கே வேண்டாப்பா, தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. இங்க பாரு கெனிச்சி, இந்த கேக்க நான் உனக்காக தான் செஞ்சேன். அதனால நீ இதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் வச்சு சாப்பிடணும். எனக்கு கேக் வேண்டாம். என்ன காப்பாத்து. ஓடாத கெனிச்சி, சொன்னா கேளு. நில்லு கெனிச்சி. யாராவது என்ன காப்பாத்துங்க. பரவாயில்ல, நினைச்சத சாதிச்சிட்டோம். கெனிச்சி கேக்னா பிடிக்காதுன்னு போயிட்டான். அதுவும் நான் செஞ்ச கேக்க போய் சாப்பிடாம ஓடி போயிட்டான். என்ன, ஓடி போயிட்டானா? இது ரொம்ப மோசம் தான் யுமிகோ. நீ செஞ்ச கேக்குனா ரொம்ப ருசியா இருக்கும், அது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு பீஸ் தருவியா? அதை ருசிச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா, உனக்கு இல்லாததா கெமமாக்கி. வாங்க, உள்ள வந்து சாப்பிடுங்க. வந்துட்டே இருக்கோம். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விடவே கெமமாக்கி இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் இல்லனா? அவன் பிளான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பிளான பத்தி நான் எப்படியாவது கெனிச்சி கிட்ட சொல்லி ஆகணும். சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் யுமிகோ, கேக் ரொம்ப நல்லா இருந்தது. டிங் டிங், கெமுமாக்கி இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் போல இருக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது இல்ல? ஆமா பாஸ், உங்க பிளான் சூப்பர். ஆனா கியோ, நான் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு முக்கியமானது இருக்கு. அப்படியே பாஸ், வாங்க போகலாம். இதுல இருந்து கெனிச்சி தப்பிக்கவே முடியாது. இப்ப என்ன பண்றது? கேக்னாலே பயமா இருக்கே. இங்க பாருப்பா தம்பி. நீங்க யாரு? என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? நான் தான் கேட்க வந்திருக்கேன். இந்த கேக் எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன். அட்டூரி வந்துட்டியா? அவன் பிளான வச்சு அவனையே கவுக்குறேன். தைரியம் இருந்தா வெளியில வாங்க. கியோ, வில்லங்க புடிச்சவன் வந்துட்டான், வந்துரு. இந்த கேக்க வச்சு உங்களை எப்படி அடிக்கிறேன் பாருங்க. டிங் டிங் ஓடு கியோ, நிக்காத. டிங் டிங். கெமுமாக்கியா? நல்லா பாரு கெனிச்சி, உன்னை மாட்டி விடுறதுக்காக தான் கெமுமாக்கி இப்படி பண்ணிருக்கான். என்னது? இதெல்லாம் உண்மையான கேக்கே இல்ல, அவன் சும்மா நடிச்சிருக்கான். அந்த கெமுமாக்கிய நான் விட மாட்டேன். இவ்வளவு சுவையான கேக்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்கு. சாப்பிடலாம். எனக்கும் ஆசையா இருக்கு.
அதெல்லாம் முடியாது. இந்த கேக்க நான் யூமிகாக்கு மட்டும் தான் செஞ்சிருக்கேன். இது அவ மட்டும் தான் சாப்பிடணும். வேணும்னா நீங்க எல்லாம் ராத்திரி பூரா உட்கார்ந்து இத பாத்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? கேக்குக்கு பயந்தவன காப்பாத்துனவங்க நம்ம இப்ப பாத்தீங்களா? இப்படி எல்லாம் கொடுமை பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா என் மனசுல இருந்த பயத்தை போக்காமலே இருந்திருப்பேன். டிங். நிஞ்சா டிராப்பிங் பொம்மையின் சதி. டிங் டிங். 1 2 1 2 1 2 1 2 1 2 டிங் டிங் டிங். பசங்களா ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கையால தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் விற்க போறாங்களா? இந்த மார்க்கெட் நாளைக்கு ஆரம்பிக்க போறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு தான் இதோட தொடக்க விழா. அண்ணா நம்ம உள்ள போய் பாத்துட்டு வரலாமா? இல்ல இப்ப நம்ம உள்ள போக கூடாது. நாம நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம வேலையை நாம பார்க்கணும். அடுத்தவங்கள தொல்லை பண்ண கூடாது. ஷின்சோ, புரிஞ்சுதா? சரிங்க அண்ணா. நீ ரொம்ப அழகான பொம்மைய தயார் பண்ணிருக்க யுமிகோ. இது உன்ன மாதிரியே அழகா இருக்கு. என்ன ரொம்ப புகழாத கேமமாக்கி. வாவ், இந்த பொம்மை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. வித்தியாசமா இருக்குல்ல? இந்த பொம்மை பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கும் அதேதான் தோணுது யுமிகோ. இது ரொம்ப கியூட்டா இருக்கு. இத யாரு செஞ்சாங்கன்னு தெரியலையே. உனக்கு பிடிச்சிருக்கா யூமிகோ? இத செஞ்சது நான் தான். அட, சொல்லக்கூடாதது சொல்லிட்டேனே. வாவ், இத பண்ணது நீதானே கெனிச்சி? இது அழகா இருக்கு. நீ என்ன சொல்ற கேமமாக்கி? ஆமா ஆமா, இந்த கொரில்லாவை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. இல்ல இது ஒண்ணு கொரில்லா கிடையாது. இது கப்பா. என்னது கப்பாவா? என்ன கெனிச்சி, நீ கொரில்லாவை பார்த்துட்டு எங்கேயோ ஜப்பான்ல இருக்கிற கப்பான்னு சொல்றியே? நான் உன்னை யாரையும் கிண்டல் பண்ணல. இது செஞ்சதே நான் தான். எனக்கு தெரியாத இத பத்தி பேச வந்துட்டேன். ஆனா கெனிச்சி இத பார்க்க கப்பா மாதிரியே இல்ல. எனக்கு இத பார்த்தா கொரில்லா ஞாபகம் வருது. அச்சச்சோ, சாரி, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. அட, இதுல உன் தப்பு என்ன இருக்கு யுமிகோ? இத யாரு பார்த்தாலும் கொரில்லான்னு தான் சொல்லுவாங்க. நீ வா யுமிகோ, நாம போலாம். ச்சே, இப்ப பார்த்தாலும் இந்த கும்மம்மாக்கு ஏடக்கூடமா செய்யறான். யுமிகோ, இத பாத்தியா? இத செஞ்சது நான் தான். இத வச்சு ஈய பிடிக்கலாம். எங்கேயாவது ஈ இருந்தா உனக்கு நான் புடிச்சு காட்டுறேன். இங்க ஈ எங்கேயும் இல்லையா? ஈ எங்கேயுமே இல்லையே. இதோ இருக்கே. அச்சோ, என்ன மன்னிச்சிருக்கேனுச்சு. வலிக்குதா? இந்த தடவை ஈ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அடுத்த தடவை புடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஓ, இது கேவலமான கேமமாக்கி வேற என்ன செஞ்சிருக்கான்? கெனிச்சி, உன் கையில உள்ள அந்த கொரில்லாவை, இல்ல அந்த கப்பாவை வச்சு என்ன செய்ய போற? மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா. இந்த பொம்மைய முதல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி பண்ணணும். நெல்லி கெனிச்சி, கவலைப்படாத கெனிச்சி. அது கொரில்லாவா இருந்தானா கப்பாவா இருந்தானா வேணா ஒண்ணு பண்ணலாம். அத கொரி கப்பான்னு சேர்த்து கூப்பிடலாமா? ஓவரா பேசாத கேமமாக்கி, அப்புறம் என்கிட்ட அடி வாங்குவ. கோவப்படாத கெனிச்சி, பிபி ஏறிட போதே. சரி சரி, உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது கெனிச்சி. ஹட்டோரி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது அந்த கேமமாக்கி எல்லாரும் முன்னாடியே கேவலப்படுத்தணும். ஏதாவது ஐடியா சொல்லுப்பா ப்ளீஸ், சீக்கிரம் சொல்லு. டிங் டிங். எங்க நெஞ்சாங்க கிட்ட ஒரு பொம்மை இருக்கு. அத நாம பயன்படுத்தலாம். அந்த பொம்மை என்ன செய்ய ஹட்டோரி? அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன். அதையெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடு. நான் உனக்கு செஞ்சு கொடுக்கறேன். எங்க கிடைக்கும்? கேக்டஸ் செடி. வெடி மருந்து கிடைச்சிருச்சு. ஐயா, இதோ நான் கோதுமை மாவு, உப்பு, பெப்பர் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இத கொண்டு போய் ஹட்டோரி கிட்ட கொடுக்கணும். டிங் 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 டிங். இதோ நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஹட்டோரி, உள்ள இருக்கிற பஞ்சை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஆனா இது பார்க்க அதே மாதிரி தான் தெரியுது. இப்ப நீங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் இந்த பொம்மைக்குள்ள வைக்க போறேன். அதுக்கப்புறம் பேர் நான் சொன்ன மாதிரி எங்க நிஞ்சாவோட டிராப்பிங் பொம்மை ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த பொம்மையை வச்சு எப்படி எல்லாம் கலக்கலான்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். டிங் 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 டிங். கெம்முமாக்கிய வம்புல மாட்டி விட போற பொம்மை இதோ தயாராயிடுச்சு. ஆனா ஹட்டோரி, இது பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. அங்க ஒரு கயிறு தொங்குது பாரு கெனிச்சி. ஆமா, இந்த கயிறு தான் ரொம்ப முக்கியம். இதான் நம்ம வேலையை செய்ய போகுது. கெம்முமாக்கி மட்டும் இத கையில புடிச்சு இழுத்தான்னு வெயி. அதுக்கப்புறம் கெனிச்சிக்கு மொழியே இல்ல. பொம்மைய மாத்தி கொண்டு வானா அதையே கொண்டு வந்துட்டான். இப்ப என்ன நடக்கும்னு உனக்கு புரியுது இல்ல கெனிச்சி? நல்லா புரியுது. நீ கலக்கிட்ட ஹட்டோரி. என்ன பண்றாங்களோ பாக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த பொருள் எல்லாம் வித்து போக போகுதுன்னு தெரியல. செஞ்ச பொம்மை கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். கெனிச்சி, அங்க என்ன பண்ற? இங்க வாப்பா. மாட்ட போற. இது உண்மையிலே ஜாலியா இருக்க போது. வா யுமிகோ. அட, என்ன கெனிச்சி, இத நீ மாத்தவே இல்லையா? பழைய மாதிரியே இருக்கு. நான் காத்துட்டு இருந்த நேரம் வந்துடுச்சு. இத இன்னும் கொஞ்சம் மேல வைக்கணும். அப்பதான் யாராவது ஒருத்தராவது இத பார்த்து வாங்குவாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம நினைச்சது நடக்க போகுது.
தொடாத. ஆமா யுமிகோ நம்ம வேற ஏதாவது கடைக்கு போலாமா? இங்க ரொம்ப போர் அடிக்குது. நில்லு கேமமாக்கி, இப்படியே போனா எப்படிப்பா? அந்த பொம்மையில ஒரு மாற்றம் செஞ்சிருக்க. ஆமா, இதுல ஒரு மாற்றம் இருக்கு. இதுல ஒரு கயிறு இருக்கு பாரு. யுமிகோ அத தொடாத. எதுக்கு கெனிச்சி? அது வந்து யுமிகோ அது இதுல ஏதோ தில்லுமுள்ளு இருக்கு. இவன் என்ன மாட்டி விட தான் ஏதோ பிளான் பண்ணி இருக்கான். சரி பசங்களா எல்லாரும் இங்க பாருங்க. நேரம் ஆக ஆக கஸ்டமர்ஸ் எல்லாம் அதிகமாயிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் போய் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். என்ன கேமமாக்கி? கெனிச்சி செஞ்சிருக்கிற பொம்மைய பாத்தீங்களா? அதுல ஒரு கயிறு அழகா தொங்குது. நீங்க கொஞ்சம் அந்த கயிறை இழுத்து பாக்குறீங்களா சார்? கெம்முமாக்கி வேணும்னே தான் இப்படி எல்லாம் செய்யறான். இந்த கையில தானா? ஆமா சார். கெனிச்சி மாட்டினா. அட பாவி, மாட்டி விட்டுட்டா. நம்ம கதி அதோ கதிதான். கெனிச்சி உன் கதை கந்தல். வலிக்குது, தாங்க முடியலையா? கெமமாக்கி, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சார் அத நான் செய்யல சார். எனக்கும் இதுக்கும் சம்மதம் இல்ல. என்னடா நடக்குதுங்க? நான் எந்த தப்பும் செய்யல. ஆனா அந்த கெனிச்சியால மாட்டிக்கிட்டேனே. அந்த கெனிச்சிய நான் சும்மா விட மாட்டேன். என்ன புலம்புறேன்? ஒண்ணும் இல்ல சார். என்ன ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். இதுக்குதான் மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சோம். நமக்கே அந்த கஷ்டம் வந்து சேரும். டிங் டிங்.